ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம ஜிம்னாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ணு முடிக்கவங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே ஸ்ரீகுட்டி. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா தான் வயன் போகிற இடத்துல பத்திரமா இருக்கணும், யார்கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அப்பா வேலைக்கு போகிறாங்க, நான் அம்மா அப்பா 3 பேர் இருக்கிறோம், எனக்கு வேலை செய்ய பிடிச்சிருக்கு, அது என் பேஷன், அதனால தான் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மாவும் குட் கேர்ள், யாராவது ஏதாவது சொன்னால் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது மிரட்டினா உடனே அப்பாவுக்கு கால் பண்ணுறேன்னு ஃபோன் எடுத்து உனக்கு கால் பண்ணி அப்பா கிட்டே பேசுகிற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. குட், ஓகேவா, சரி பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க. என்னென்னா நீங்கள் காலேஜ் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க, இப்போ அப்படியே தான் வேலைக்கு போகணும், வேலைக்கு வந்துட்டு வெளியூர் போகிறீங்க. அதனால தான் அம்மா இவ்வளோ உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. என்னென்னா உங்களுக்கு சிங்கிள் பேரண்ட், ஓகேவா, அதனால் ஆல்ரெடி உங்கள் ஊரில் நிறைய பேர் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தெரியும்ல, ஒரு சில இடத்துலலாம் பொண்ணுங்க அப்பா இல்லைன்னு தெரிஞ்சால் தேவையில்லாமல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நிறையா பிரச்சனை வரும். தேவையில்லாமல் உங்ககிட்ட வந்து பேசுகிறது, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, மோஸ்ட்லி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து வளர்ந்த பொண்ணு தான் நீங்கள். ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப சைல்டிஷு, ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாவம் அதிகமாக இருக்கும். அதனால தான் யார் கேட்டாலுமே அப்பா இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது, புரியுதா? அப்பா இருக்கிற மாதிரியே காட்டிக்க, அதான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நீங்களும் சரிம்மான்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் வந்துட்டு பஸ் ஏறுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் வேலைக்கு போகிறது. ஸ்டேட் ஒன்று தான், பட் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பக்கத்து ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஊர் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு லாங்காக எந்த டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது அப்படியே தான் நீங்கள் அப்படியே பஸ்ஸில் ஏறுவீங்க. பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு நைட் டைமில் ட்ராவல் பண்ணோம் இல்லையா? ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே வேலை கிடச்சிருக்கு. தூரத்தில் ஒரு கம்பெனியில், நல்ல கம்பெனி வேலை கிடச்சிருக்கும். அதனால் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. மார்னிங் வந்துட்டு அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பிருக்கீங்க. இப்போ அப்படியே தான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா பின்னாடி வந்து உட்காந்துருக்கிறது ஒரு ஜென் தான். ஸோ அவங்கள நினச்சி பயந்துக்கிறீங்க. அம்மா வந்துட்டு இங்கே பாரு, ரொம்ப ஜன்னல் ஒட்டி உட்காரக்கூடாது, தள்ளி உட்காருன்னு சொல்கிறாங்க. நீங்களும் தள்ளி தான் உட்காந்துருப்பீங்க. இப்போது அப்படியே தான் ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு ஆள் வந்துட்டு வண்டியில் ஏறுவான். அப்போது உங்களோட சீட்டில் பக்கத்தில் காலியாக இருக்கிறனால அங்கே வந்து உட்காந்துக்கிறான். உங்களுக்குன்னா பக்கு பக்குன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட அந்த கண்டக்டர் அண்ணாவை பார்க்க, அவரும் அந்த பக்கம் ஒரு சீட்டை பார்த்துட்டு நீங்கள் பயப்படுறது புரிஞ்சு அங்கே போய் உட்காருங்க, அந்த சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் என்னோடய சீட் நம்பர் இது தானே அப்படின்னு அவன் தெனாவட்டா பேச, இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் சார், சின்ன பொண்ணு தனியாக வந்துட்டுருக்காங்க, நான் லேடிஸ் யாராவது வந்தால் மாற்றி விடுறேன், இப்போ போய் உங்கள் சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொன்னான். அதாவது வேறு ஒரு சீட்டில் காலியாக இருக்கிற சீட்டில் உட்காருங்கன்னு சொன்னான். அவன் போக மாட்டேங்கிறான். இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பஸ்ஸில் இது மாதிரி பிரச்சனையும் பண்ண முடியாது, ஏன்னா அதுதான் அவனோட சீட் நம்பர். அப்போது அவரும் சரிடா நீ உட்காரு, நான் எதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்கண்ணா அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போது அவன் போயிட்டு அந்த டிரைவர் இருப்பார்ல, அவர்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறான், அந்த பாப்பா பயப்படுதுன்னு சொல்ல, வேறு ஏதாவது பண்ணலாம், கொஞ்சம் தூரம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு வண்டியில் ஏறுவா பஸ்ஸில். ஸோ அவளும் அந்த பஸ்ஸில் தான் வருவா போல். லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏற அந்த அண்ணாவும் உன் சீட்டில் போய் உட்காருடா அப்படின்னு சொல்லவும், அவளும் பார்த்திங்கன்னா போயிட்டு ஒரு சீட்டில் உட்காந்துருக்கா. லைக் வேறு எதுவும் கிடையாது, உங்கள் சீட்டுக்கு பின்னாடி சீட்டு, ஓகேவா? ஸோ பின்னாடி சீட்டில் அப்படியே உட்காந்துட்டு நல்லா டிப்டாப்பாக கொஞ்சம் பெரிய இடத்து பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவள் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. காதில் ஒரு ஹெட்ஃபோன் வேறு மாட்டிக்கிறா. லைக் அந்த தலைக்கு இப்படி மாட்டுவாங்கள்ல, ஹெட்செட்டாக ஹெட்ஃபோனோ, அதுதான் பெருசாக அந்த கொரியன் எல்லாம் மாட்டிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒன்று அப்படியே காதுக்கு போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு ரொம்ப ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு விண்டோ சீட்டில் தான் உட்காந்துருப்பா. வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்க. அப்போது நீங்கள் முன்னாடி உட்காந்துருப்பீங்கள்ல, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து அப்படியே தூங்கியிருப்பீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் கால் மேலே ஏதோ கைப்படுற மாதிரி இருக்க, ஒரு மாதிரி பயந்து போயிட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஸோ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த சீட்டில் உட்காந்துருந்தவன் தான் கையை போடுவான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே லைட்டாக அவனோட கையை தள்ளி விட்டுட்டு, எதுவும் பேசலை, பயந்துட்டே கையை மட்டும் தள்ளி விடுறீங்க. இப்போது
அவன் பார்த்தீங்கன்னா உங்கள் தோளில் அப்படியே கையை போட்டு உங்களை பக்கத்தில் இழுக்கிறான். உங்களுக்கெல்லாம் செம பயம் ஆயிடுச்சு, அழுகையே வருது. அந்த கண்டக்டர் அண்ணா வேற பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாரு, அவரையும் காணோம். மற்ற எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் விட்டுங்க அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டு ஏய் அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே உங்கள் காலை தொடுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க, அண்ணான்னு கூப்பிடுறீங்க. ஆனாலும் அந்த 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 டேஷ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸாக அவனை தள்ளி விட அவன் பார்த்தீங்கன்னா வழுக்க டைமாக மேலே கையை போடுறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. சீட் வந்துட்டு ஆடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது தள்ளி தள்ளி விடும்போது அப்போது இவன் வந்துட்டு பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்காள். அவள் காலை வந்துட்டு அப்படியே அந்த சீட்டு மேலே போட்டு தான் உட்காந்துருப்பா. லைக் உங்கள் தலைக்கு மேலே அவள் கால் இருக்கும், அந்த மாதிரி வச்சு உட்காந்துருப்பா. அவளோட சீட்டை வந்துட்டு பின்னாடி கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இப்போ அவளுக்கு அது ஆடிக்கிட்டே இருக்கவும் டென்ஷன் ஆகுது. ஸோ கண்ணை திறந்து அப்படியே பார்க்குறா. பார்த்தா முன்னாடி அந்த சீட் இது பண்ணிகிட்டே இருக்கவும் என்னது அப்படின்னு சொல்லி அப்படியே எழுந்திரிச்சு எட்டி பார்த்தா நீங்கள் அப்படியே வந்துட்டு அழுதுட்டு தள்ளி தள்ளி விடுறீங்க. ரொம்ப சத்தமாக கூட அழுக முடியல. அவன் வேற மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்போது அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அடுத்த செகண்டுக்கு பார்த்தா இவன் பின்னாடி சீட்டில் தானே உட்காந்துருப்பா. அப்படியே அவன் பின்னாடி இருந்தே கை அப்படியே முன்னாடி வச்சு அவன் தலை முடி இருக்கும்ல, ஸோ நடு முடியல, சரி நடு தலையில், ஸோ அப்படியே முடியை நல்லா டைட்டாக பிடிச்சி அப்படியே எப்படி இழுக்கிறா. அவன் பார்த்தீங்கன்னா கற்றுன்னு கத்துறான், ஏன் யாருன்னு சொல்லிட்டு. அவள் அப்படியே அவன் இழுத்து இந்த பக்கம் வெளியே போடுறான். லைக் இந்த நடக்கிற தடவுக்குள்ளே பஸ்ஸில் கொஞ்சோண்டு கேப்பு, அதில் அப்படியே வெளியே இழுத்து கீழே போட்டுற. நீங்கள் பயந்து போய் எழுந்திரிச்சு நின்று பார்க்குறீங்க அவளை. அந்த பொண்ணு சும்மாலாம் கிடையாது, அப்படியே உங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டே இருந்திருப்பான். கையை மேலே வச்சுட்டே இருந்திருப்பான்ல. அவள் எந்த கை அப்படின்னு கேட்குறா. நீங்கள் பயந்துட்டே அவளை பார்க்க, ஏய் என்ன சொல்லு, எந்த கையில் ஒன்றா தொட்டான் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க, ஏன்னா ஏதாவது உங்களை நினச்சிடுவாங்களோன்ட்டு. அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. ஓங்கி பலான்னு ஒரு கன்னத்தில் உங்களுக்கு தான் அரை கொடுக்குறா. நீங்கள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு இந்த கையில் அப்படின்ட்டு அழுகுறீங்க. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுமா இதானா அப்படின்னு கேட்க அப்படின்ட்டு அழுக. அவளோட இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த பஸ்லலாம் பார்த்திங்கன்னா சார்ஜிங்க்கு ஒரு சில இடத்துல கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ப்ளக்கில் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னரோட கேபிள் ஒரு பக்கம் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி ஸ்விட்சை போட்டுட்டு ஹீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கா. இவன் பார்த்திங்கன்னா கீழே கிடக்குறான். இவனோட 2 காலும் அதாவது இவளோட 2 காலுமே இவனோட 2 கையும் மிதித்த மாதிரி அவன் மேலே ஏறி நின்று தான் அப்படியே மிதிச்சிட்ருப்பா. பாதி பேர் அப்படி தூங்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இவனும் வந்துட்டு கத்துனா தேவையில்ல பிரச்சனை யாருன்னு கத்தவும் மாட்டேங்கிறான். அப்போ இவளும் சத்தம் போடாமல் இருந்தால் உனக்கு மான மரியாதையாவது மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்திங்கன்னா அது ஹீட் ஆனதுமே சூடு வைக்கிறதுக்காகலாம் வைக்கல. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னரை கரண்ட் இழுக்கும்போது கைக்கு இது பட்டுச்சுன்னா ஷாக் அடிக்கும். ஸோ அவள் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கையை சொன்னீங்களோ அந்த கையில் அப்படியே அந்த ஸ்ட்ரைட்னர் வச்சு அமுக்கி பிடிச்சிட்ருக்கா. இவளுக்கு ஷாக் அடிக்காது, ஏன்னா செப்பல் போட்டிருக்கா. அதுவும் இல்லாமல் அவனோட இன்னொரு கையும் வந்துட்டு மிதித்து பிடிச்சிட்ருக்கா. அதனால இவளுக்கு ஷாக் அடிக்கல. பட் அவனுக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக ஷாக் அடிக்குது. அவங்க மாதிரி கத்தவும் முடியாமல் ஏதோ கஷ்டப்பட்டுட்ருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் கத்திடுவான். இவன் கத்துனா அடுத்த செகண்டுக்கு கண்டக்டர் ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா இவன் அந்த ஆவை போட்டு இது பண்ணிகிட்ருக்க, நீங்கள் பயந்து அழுதுகிட்டு நின்றுட்டுருக்க. அவருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ அவன் பண்ணியிருக்கான்ட்டு. உடனே நம்ம அந்த பொண்ணு இருக்கால அவளை பிடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா அவருக்கு கொஞ்சம் காக்கா வலிப்பு வந்துச்சு, அதான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளக் அப்படியே கழட்டிட்டு அதை அப்படியே சுற்றிட்டுருக்குறா. அந்த கண்டக்டருக்கு பார்த்திங்கன்னா சிரிப்பு வந்துடுச்சு. அப்படியா, பரவாயில்ல, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் இந்த மாதிரி காக்கா வலிப்பு வரவங்களுக்கு கொடுக்கணும், நல்ல வேலை தான் பண்ணியிருக்கிறடா அப்படின்னு சொல்ல, சீட்டில் மாற்றிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறா. அந்த கண்டக்டரும் உங்களுக்கு எந்த சீட் வேணுமோ அதில் உட்காந்துக்கங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ஹலோ பாஸ், நான் சின்ன பொண்ணு, எனக்கு இப்போ தான் 22 வயசு ஆகுது, அக்காலாம் இல்லை மேடமும் இல்லை, ஓகேவா, வேணும்னா என் பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி ஓகேன்ட்டு அவர் பேரை கேட்கல அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ இவன் கீழே கிடப்பான்ல, அவன் அப்படியே எந்திரிச்சு சீட்டையே பார்த்துட்ருக்க, நான் பார்க்குற அப்படின்னு கேட்க அவன் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லைல்ல, போ பின்னாடி என்னோடய சீட் இருக்கும் உக்காந்துக்கோ, கைக்கு இது முன்னாடி வந்துச்சு அப்புறம் அப்படின்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவான். பார்க்குறேன், அப்புறம் எல்லாத்தையும் எழுப்பிடுவேன், தர்மடி வாங்குவேன், சரியா, உன்னோட உசுறு வாங்க எழுதாப்பா, கை கொஞ்சம் பார்த்து பத்திரமா வை அப்படின்னு சொல்லி மிரட்ட அவன் பார்த்தீங்கன்னா கப்பு சுப்புன்னு போய் உட்காந்துக்கிறான். ஸோ நீங்கள் இருந்தாலும் பயந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா ஏய் என்ன பார்க்குற அப்படின்னு உங்களையும் மிரட்டுறா. நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான், நிம்மதியாக தூங்கு அப்படிங்கிறா. அப்போ நீங்கள்
ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்ல, அவள் பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துட்டு உங்களை ஒரு மாதிரி சைடாக திரும்பி பார்த்துட்டு, எதுக்கு அடிச்சதுக்கா அரைஞ்சதுக்கா அப்படின்னு கேட்குறா. இல்லை, காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்படியா, பரவாயில்ல, இங்கே பாரு, எல்லா நேரம்லாம் உன்னை வந்து அவளாவது காப்பாற்றுவான் எவனாவது காப்பாற்றுவான்னு நினைக்காத, புரியுதா? அவனுக்கு 1008 வேலை இருக்குது. ஸோ உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும், புரியுதா அப்படின்னு கேட்க, புரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. இவ்வளோ வெள்ளந்தியா இருக்கா, எங்கே போயிட்டுருக்க தனியா அப்படின்னு கேட்குறா. இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, பாரா நானும் இன்டர்வியூக்கு தான் போகிறேன், எங்கே அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அந்த ஊர் பேர் சொல்ல, பாரா நானும் அங்கே தான் போகிறேன், என்ன கம்பெனி அப்படின்னு கேட்க, அது பார்க் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவீங்க. ஹே, நானும் அங்கே தான் போகிறேன், பரவாயில்லையே, 2 பேரும் ஒரே இடத்துக்கு வேலைக்கு போகிறோம். ஆமாம், என்ன குரூப் நீ படித்த அப்படின்னு கேட்க, நான் நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஹே, 2 பேரும் ஒன்று தான் படிச்சிருக்கோம், இனி என்ன ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா அப்படின்னு நல்லா பேசுகிறா. நீங்கள் அவகிட்ட அறை வாங்கிட்டு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் கை வச்சுட்டு கேட்க, அட அடிக்கடியெல்லாம் அடிக்க மாட்டேன், ஏதாவது நீ தேவையில்லாமல் பண்ணினா அடிப்பேன், மற்றபடியே கை மேலே வைக்க மாட்டேன், ப்ராமிஸ், ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, இப்படி யாராவது ஃப்ரெண்டு கேட்பாங்களா, ஃப்ரெண்டு பிடிப்பாங்களா? ஆனால் அவள் அப்படி கேட்குறா. நீங்களும் ஓகே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க, அவள் என் பேர் சாரா அப்படின்னு சொல்லுவா. என்னோடய பேர் வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சாரா வயன் 2 பேர் இதுக்கு மேலே ஃப்ரெண்டு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவள் அப்படியே உங்களை பார்க்குறா. பார்த்தா இப்போ தான் ரிலாக்ஸாக தூங்குறீங்க. பின்னாடி திரும்பி அவனை பார்த்தா அப்படியே கை காலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சீட்டு மேலே வச்சு தெரியாமல் கூட காலும் கை முட்டிடக்கூடாதுன்னு படுத்துட்ருக்கான். அப்படி உட்காந்துருப்பான். ஸோ சாரா பார்த்தீங்கன்னா அவனை பார்த்ததுமே, ஒழுக்கமாக இப்படி கை காலம் அடக்க வடக்கமாக வச்சுருந்தா இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அப்படிதான் வேண்டாம் உனக்கு, உன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அப்படி ஜாலியாக ஒரு மாதிரி, அவளுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தைரியம், அதனாலேயே ஃப்ரீயாக ஹாப்பியாக இருப்பா. அவங்கள மாதிரி பயந்தெல்லாம் இருக்க மாட்டா. இப்போது அவளை பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிடுறா. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சா எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிட்டுருக்கா. சுற்றி முற்றி ஒரே ஜென்ஸு அப்படி இப்படி இருக்காங்க. ஆனால் இவ எதையும் கேர் பண்ணிக்கல, கொரட்டை விட்டு தூங்குறா. அப்போ உங்கள் டைரியை மெதுவாக எடுத்து, நீங்கள் இன்றைக்கி தான் நான் அவளை தடவை பார்த்தேன், இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, பார்த்தா அடுத்த செகண்டில் பலார்னு கணத்தில் அரைஞ்சிட்டா அப்படின்னு எழுதிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு அந்த டே போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கம்பெனி இல்லையா, அதனால் இன்டர்வியூ போகணும். ஃபஸ்ட்டு இந்த பப்ளிக்காக வாஷ்ரூம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி 2 பேரும் இன்டர்வியூக்கு போகிறீங்க. ஸோ போயிட்டு 2 பேரும் செலக்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஏ ஒர்க்குக்கு செலக்ட் ஆகிருப்பீங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மேனேஜர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் ஒர்க்குக்கு வந்துட்டு ஒரு மேனேஜராக, டீம் மேனேஜராக அவள் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வருவீங்க. அப்போ வெளியே வரும்போது ஓய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். டக்குன்னு திரும்பி பார்த்தா சாரா தான். என்ன முடிஞ்சா, செலக்ட் ஆகிட்டியா, இல்லை அங்கே போய் அழுத போய் வச்சுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறா. இல்லை செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன வேலைக்கு அப்படின்னு கேட்பாளா. அதுவா பிஏ அப்படிங்கிறீங்க. போச்சுடா, பிஏவா, உன்னை எப்படி பிஏவா செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்க, தெரியலையே அப்படிங்கிறீங்க. அவளும் சரி வயன் வா, உன் தலையெழுத்து யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. எங்கேயா, பிளாட்ஃபார்முக்கு தங்கணும்ல, பிளாட்ஃபார்ம் போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்றா. பிளாட்ஃபார்மா, அங்கே தங்க விடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நிஜமா நீ படித்த பொண்ணு தானாடி, எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாரா கேட்க, இல்லை அது வந்து அப்படிங்கிறீங்களா. அட சரி, எங்கே தங்க போகிற அப்படின்னு கேட்குறா. தெரியலை, இனிமே தான் ஏதாவது ஹாஸ்டல் பார்க்கணும், இது பெரிய ஊர் தானே, நிறையா ஹாஸ்டல் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பார்வையன் ஹாஸ்டல் நிறையா இருக்கும், ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், ஓகேவா, பணம்லாம் நிறையா அட்வான்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க, அப்போ தான் உள்ளே விடுவாங்க, பணம் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்க, பணம் அப்படிங்கிறீங்க, எவ்வளோ அப்படின்னு கேட்க, 2000 ரூபாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏய் இதை நம்பி நீ அங்கேருந்து வந்தியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், சாப்பாடு கம்பெனிலே தருவாங்க, தங்குறதுக்கு ஒரு மாதம் வாடகை 1000 ரூபா 2000 தானே வரும், அதை மட்டும் போதும்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி ரைட், சரி வா என் கூட அப்படின்னு கூப்பிட்றா. எங்கே அப்படின்னு கேட்க, ஏய்
வரியா இல்லை ஒரு அரை கொடுக்கட்டா அப்படின்னு கேட்க, இதோ வரேன் அப்படின்ட்டு பின்னாடியே போகிறீங்க. ஸோ உங்கள் லக்கேஜ் எல்லாம் வெளியே வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி 2 பேரும் போக, ஆட்டோவுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஹலோ, நான் கொடுத்துக்கிறவா, இருக்கிற 2000 ரூபாயில் இவன் 500 கேட்பான், கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோ கேட்பாங்களா, நான் 20 ரூபா 50 ரூபான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளுக்கு உங்களை பார்த்தாவே ஒரு மாதிரி சிரிப்பும் வருது, கோபமும் வருது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க. சரி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. அங்கே பார்த்தா ஒரு வீடு. யார் வீடு இது அப்படின்னு கேட்குறீங்க. ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன் வா அப்படின்னு சொல்ல, எப்போ எடுத்தீங்க, என் கூடயே தானே வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. இந்த வாங்க போங்கெல்லாம் பேசாத, என் பேர் சாரா, சொன்னல பேர் சொல்லி கூப்பிடு, எனக்கும் உன் வயசு தான் ஆகுது, ஓகே, மரியாதைலாம் வேண்டாம் அப்படின்னு அங்கே கூப்பிட்டு போகிறா. அவள் பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரீ பிளானு, ஃபுல் ப்ரிப்பேர்டு. நீங்கள் தான் எதுவுமே இல்லாமல் வந்திருப்பீங்க. இப்போ ஒரு வழியாக அவள் கண்ணில் பட்டங்காட்டிக்கும் உங்களுக்கு பரவாயில்ல. ஸோ 2 பேரும் அந்த வீட்டில் போய் திங்ஸ் எல்லாம் வச்சுக்க. எவ்வளோ வாடகை கேட்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க. வாடகையெல்லாம் என்னால் உனக்கு சேர்த்து கொடுக்க முடியாது, ஏன்னா நானே எங்கள் வீட்டில் சண்டை போட்டு வந்திருக்கேன் அப்படிம்பாலா. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. வேலைக்கு அனுப்ப மாட்டேன் நாங்கள், அதனால யாருக்கும் தெரியாமல் நைட்டாக வந்துட்டேன். இங்கே இன்டர்வியூ இருக்குல்ல, அதனால தான் வந்தேன். எனக்கு தெரியும் செலக்ட் ஆயிடுவேன்னு, அதனால தான் யார்ட்டையும் சொல்லாமல் ஓடி வந்துட்டேன் அப்படிம்பாலா. ஓடி வந்துட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அது என்ன பெரிய விஷயமா சொல்கிறேன், நானே அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தேன், வேலைக்கு விட மாட்டேனாங்க, அதனால வந்தேன். எனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும்ப்பா, இவங்கக்கிட்ட காசு பணம் இருக்குதுங்கிறதுக்காகலாம் நான் அப்படியே வீட்டில் உட்காந்துருக்க முடியாது. ஸோ அதனால தான் வேலைக்கு வந்தேன். சம்பளம் வந்ததுக்கப்புறமா நீ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு நான் உனக்கும் சேர்த்து கொடுத்துருக்குற அட்வான்ஸை பே பண்ணிடணும். அப்புறம் வாடகை கரெக்டாக மாதம் ஆளுக்கு பாதியாக கொடுத்துடணும், ஓகேவா அப்படின்னு கேட்குறா. கொடுத்துறேன் அப்படிங்கிறீங்க. பிஏ சேலரி என்னை விட அதிகமாக தான் வரும். ஸோ யாருக்கிட்டையும் கடன் கொடுத்து ஏமாறக்கூடாது, புரியுதா அப்படிங்கிறா. புரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது அப்படியே தான் அந்த டே பாஸ் ஆகுது. உங்களுக்கு அவள் பண்ணுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் புதுசாகவும் இருக்குது, கொஞ்சம் அவள் கூட இருக்கும்போது சேஃப்டியாகவும் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகணும். 2 பேரும் கிளம்புறீங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ எல்லாத்துக்கும் பஸ் வந்துட்டு கம்பெனி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களே அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களையும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு அவங்களே பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிக்கப் ட்ராப் எல்லாமே அவங்க பண்ணிவிடுவாங்க. பெரிய பெரிய ஐடி கம்பெனினா கம்பெனி பஸ் கண்டிப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் எப்படி சொல்கிறது, ஃபுட்டும் அங்கேயே அலோகேட் பண்ணிடுவாங்க. இப்போது 2 பேரும் அப்படியே நீங்கள் கிளம்பி போகிறீங்க. ஆஃபீஸ்க்கு போனதுமே நீங்கள் வந்துட்டு சிஓ இருக்காங்கள்ல, அவங்களோட பிஏவோ அலோகேட் பண்ணியிருக்காங்க உங்களை, அதனால நீங்கள் மேலே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிவிட, சாரா பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் போகிறது அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ஓகே, நீங்கள் இந்த டீமுக்கு மேனேஜர் தானே, ஸோ அதாவது இந்த மார்க்கெட்டிங் டீம் இருக்குல்ல, அதுக்கு அவளை மேனேஜராக போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் டீம் மேனேஜர், நீங்கள் இந்த பக்கம் போங்கன்னு சொல்ல, ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்குறீங்க. அவள் பார்த்தீங்கன்னா தேர்வாளா சமாளிப்பாளா பார்ப்போம் அப்படின்ட்டு உங்களை பார்த்து வருத்தப்பட்டுட்டு போயிட்டுருப்பா. ஸோ நீங்கள் நேராக அவங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோருக்கு போயிட்டு நீங்கள் வெளியே நின்று அந்த கேபின் டோரை நாக் பண்ணிகிட்டு இருக்க, உள்ளே பார்த்தீங்கன்னா கடுப்பாகுது, யார்டா இது நாக் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரோலிங் சேர் திருப்ப அப்படியே உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிமின் தான். ஸோ செம்மையாக டிப்டாப்பாக உட்காந்துருக்காரு. நீங்கள் நாக் பண்ணிகிட்டே இருக்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் அடிக்கிறாரு, வான்னு அர்த்தம், ஆனால் அது உங்களுக்கு தெரியலை. திருப்ப நாக் பண்ணிகிட்டே இருக்க டென்ஷன் ஆகிடுச்சு அவருக்கு. அவரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுவும் உங்களுக்கு கேட்கல, நீங்கள் திருப்பி நாக் பண்ணிட்டே இருக்கீங்க, வந்து திறப்பாங்கன்னு நினச்சிட்டு. ஸோ அவரும் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை அசைக்க, இப்போ தான் பார்த்துருப்பீங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை திறக்க வேறு தெரியலை, என்னது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா இழுக்கணும். உங்களுக்கு புஷ்ஷு புல்லு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. புல் அப்படின்னா தள்ளு, தள்ளுன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக புல்னா இழுக்கிறது தானே, புஷ்னா தானே தள்ளுறது, அதான் நினைக்கிறேன். ஸோ புல்லுங்கிறது நீங்கள் தள்ளுன்னு நினச்சி இப்படி நினச்சிட்டு தள்ளிட்டே இருக்கிறீங்க. அவருக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கிறா கதவுல சாஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு டக்குன்னு அவருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இழுக்கிறது தானே, ஸோ அப்படியே உள்ளே இழுத்துருவார். நீங்கள் நேராக போய்ட்டு அவரோட நெஞ்சு மேலே விழுந்துடுறீங்க. அவருக்குன்னா செம்ம ஷாக்கு, என்ன அப்படிங்கிறாரு. நீங்கள் ஐயோ சார் சாரி மன்னிச்சுக்கோங்க, அது வந்து இந்த கதவு அப்படிங்களா, சரி இரு, என்னாச்சு, யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. பிஏ அப்படிங்கிறீங்க. பிஏவா, நீயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் பிஏ அப்படிங்களா. பிஏவா, எனக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல,
அவரால் நம்பவே முடியல. உங்களுக்கு ஒரு டோர் கூட ஓப்பன் பண்ண தெரியல. நீங்கள் எப்படி அவருக்கு பிஏவாக இருந்து அவர் சொல்கிற வேலையை கரெக்டாக பண்ண போகிறீங்களோன்னு நினச்சி பயந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான். சரி உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. உள்ளே போகிறீங்க. கதவை பார்த்தீங்கன்னா விடுவார், அது லாக் ஆகிடும். அது லாக் ஆகிற சத்தம் கேட்டு டக்குன்னு திரும்பி அங்கே பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும், எங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறீங்க. ஆ அப்படிங்கிறாரு. எங்கள் அப்பா இருக்காங்க, எனக்கு அப்பா இருக்காங்க, அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, அம்மா அப்பா இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காங்க, எனக்கு வேலைக்கு போக பிடிக்கும் தான் நான் இங்கே வேலைக்கு வந்தேன், நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்ட்டே இருக்கீங்க. ஏய் என்ன இப்போ எதுக்கு நீ அப்பா கிட்ட சொல்லுவ அப்படின்னு ஜிமின் கேட்க, நீங்கள் ஏன் கதவு சாத்துனீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா சிரிப்பே வந்திருக்கும். பட் இருந்தாலுமே அதுவா, நீ உள்ளே வரும்போது கதவு ஓப்பன்லேயே இருந்துச்சு, சாத்தி தானே இருந்துச்சு, அப்போது திருப்பணி உள்ளே வந்துட்டல்ல, கதவு சாத்தி தானே இருக்கணும், ஏசி போட்டிருக்கேன் பாரு, ஏசியெல்லாம் டோர் ஓப்பன் பண்ணால் வெளில போயிடும், தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. தெரியும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்ன, போய் உட்காரு, அதான் டேபிள் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் இவ்வளோ பெருசா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் ஹலோ, அவ்வளோ பெரிய டேபிள் ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, போய் உட்காரு அப்படின்பாரா. நீங்களும் சரிங்க சார், ஆமாம் நீங்கள் தான் சிஇஓவா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறீங்க. அவரும் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிறாரு. நைஸ் டு மீட் யூ சார் அப்படின்னு சொல்லி கையை கொடுக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டியிருப்பீங்க, இப்போ நைஸ் டு மீட் யூன்னு கையை கொடுக்க, அவரும் பார்த்தீங்கன்னா கையை கொடுத்துட்டு நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிறாரு. அவர் வாயே ஒரு மாதிரி கோஞ்சிட்டு போகுது. நீங்களும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறீங்க. அவரும் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுறாரு. பட் உங்களையே தான் பார்க்க தோணுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. ஸோ அப்படியே சைடில் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு, தண்ணி பாட்டில் எடுத்து வெளியே வச்சுட்டு, அப்படியே உங்கள் பேக்லேருந்து ஒவ்வொன்றா எடுத்து வெளியே வைக்கிறீங்க. என்ன வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்து பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் டேபிள் அவ்வளோ பெரிய டேபிள், அந்த டேபிள் சுற்றியும் குட்டி குட்டி சாமி படமாக வச்சுருக்கீங்க. என்ன அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஃபுல்லாக சாமி படம். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நின்று கடவுளே நல்லபடியாக வேலை செய்யணும், நல்ல பேர் வாங்கணும், அப்புறம் நிறையா சம்பளம் சம்பாதிச்சு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறீங்க. அவரும் அம்மாவுக்கு மட்டும்தான் கொடுப்பியா, அப்பாவுக்கு அப்படிங்கிறாரு. அப்பாவுக்கும் தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, உக்காரு, வேலை தெரியுமா இல்லை பேசிக் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க, நான் ஃப்ரெஷர் இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறீங்க. தெரியுது பார்த்தாலே அப்படின்ட்டு அவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற எல்லோரும் பார்க்குறாங்க. அவங்க ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க, ஒரு காலம் இந்த பொண்ணு தெரிஞ்சு பொண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்க, ஆக்சுவலாக என்னென்னா இவர் யாருக்கிட்டேயுமே வந்துட்டு கொஞ்சம் கூட நல்லா பேச மாட்டார். சிடுமூஞ்சி, சரியான சிடுமூஞ்சி. ஆனால் உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையாக சொல்லிக் கொடுக்க, சொல்லப்போனால் யாருக்கும் சொல்லி கூட கொடுக்க மாட்டேங்க. உங்கள் ரூமுக்குள்ளே வந்துட்டு அந்த பிஏ தவிர வேறு யாரும் வர மாட்டாங்க. அந்த பிஏவே கூட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல. அந்த பழைய பிஏ போனதுக்கப்புறமா இப்போ உங்களை அலோகேட் பண்ணி இவர் பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நம்ம சிஓவா அது நம்ம பாஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாதே, எல்லாரும் ஏதோ மூஞ்சி வரப்பாக வச்சுட்டு தெரியவார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு கோல்டு. இப்போது பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, வேலையை கரெக்டாக புரிஞ்சுட்டால, பண்ணிடுவேல அப்படின்னு கேட்க, நீங்கள் ரொம்ப கைண்டாக சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அவரும் போய் சேரில் உட்காந்துட்டு எது கைண்டா ஸ்வீட்டா நானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாக்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஸோ இவரும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு சொல்டா அப்படின்னு சொல்ல, சார் இப்படி நீங்கள் கொஞ்சம் தூரம் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறான். பேஸ்மெண்ட்டுக்கா எதுக்கு அப்படிங்கிறாரு. சார் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, தோ வரேன்டா அப்படின்ட்டு, ஏய் உன் பேர் என்ன அப்படிங்கிறாரு. வயன் சார் அப்படின்னு சொல்ல, வேலையை கரெக்டாக பாரு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. நீங்களும் ஈன்னு சிரிச்சுட்டு ஓகே சொல்லுவீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. கீழே போகவும் ஜாக் அங்கே இருந்துட்டு, சார் இவன் தான் அப்படின்னு சொல்ல, இவரும் போய் பார்க்குறாரு. ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்க, வாயை திறக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இவரும் போய் கேட்டு பார்க்குறாரு. அந்த டாக்குமெண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அது சத்தியமாக என்கிட்ட இல்லை, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தேன், அவன் அதை கொண்டுட்டு வரேன்னு சொன்னான், ஆனால் இன்னும் வரல சார் அப்படின்னு சொல்ல, என்ன
அது என்ன காசா பணமாக தூக்கிட்டு ஓடுறதுக்கு? டாக்குமெண்ட் தானே, கொண்டுட்டு வரலனா நீ வித்துட்டியா அப்படின்னு கேட்க, சத்தியமாக இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, உன்னால் எனக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சரி, என்னால் எதுவும் இல்லை சார் உங்களுக்கு யூஸு, ஏன்னா என்கிட்ட அது இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டுக்கு இவர் பார்த்திங்கன்னா, டேய் நான் ரொம்ப கைண்டுடா, நான் ரொம்ப ஸ்வீட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேச அவனும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கான், சரி விட்டுருவாங்கன்னு. ஆனால் அடுத்த செகண்டுக்கு கன்னை எடுத்து டபார்னு சுட்டுறாரு. அவ்வளோதான், அவன் பார்த்திங்கன்னா அங்கேயே செத்து போயிடுவான். இப்போ ஜாக்கிட்ட கிளியர் பண்ணு அப்படிங்கிறாரு. பண்ணிடுறேன் சார், ஆனால் ஏதோ சொன்னீங்களே அவனை கொல்லும்போது அப்படிங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை அப்படியே கை வச்சு தொடச்சிட்டே, நான் ரொம்ப கைண்டு, நான் ரொம்ப ஸ்வீட் பர்சன் அப்படிங்க. யார் சார் சொன்னா அப்படின்னு கேட்குறான் சிரிச்சுட்டு. பிஏ, புது பிஏ அப்படின்ட்டு போகிறாரு. கூடிய சீக்கிரத்தால் தெரிஞ்சிடும் சார் அப்படின்னு சொல்லுவானா. பார்ப்போம் கண்டுபிடிக்கிறாளா இல்லை நாமளா சொல்லணுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி தான் இவர் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. இப்போது அப்படியே தான் மேலே வருவார். நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் படப்படப்பட்டு முடிச்சிடுறீங்க, ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமினுக்கு ஷாக்கு. பூனை குட்டியாட்டு இருக்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறியா, தூங்கிடுவேன்னு நினச்சேன், சரி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா எல்லாமே தப்பு, சீக்கிரம் முடிக்கிறேங்கிற பேரில் எல்லாம் தப்பு தப்பாக பண்ணி வச்சுருக்கீங்க. அவருக்கு அப்படியே தலைவலி வருது, ஏற்கனவே கீழே ஒரு டென்ஷனில் வந்திருப்பார், இப்போ இது வேறையா? ஸோ என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க, லைட்டாக தான் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாரு. கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இது வேறையா? இங்கே பாரு, நீ பண்ணியிருக்கிறதெல்லாம் தப்பு, புரியுதா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே பார்த்துக்கோ, நீ டைம் எடுத்து பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு வேலையும் முடித்தாலும் உருப்படியாக முடிச்சு கொடு, எல்லா வேலையும் ஒட்டுக்காக முடிக்கணுங்கிறது இல்லை. இதில் பாதி அதில் பாதி தப்புன்னு வச்சுன்னா இந்த வேலை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் வேணும், புரியுதா அப்படிங்கிறாரு. புரியுதுங்க சார் அப்படின்னு சொல்ல, சரி போய் உட்காந்துட்டு இதை மட்டும் முடி, இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சினாலும் பரவாயில்லன்னு சொல்ல, நீங்களும் அன்றைக்கி ஃபுல்லாக அதே தான் வச்சுட்டுருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் போயிருக்கோம். என்ன தான் சொன்னாலும் ஒரு 4 வேலை சேர்த்து கொடுத்துட்டா ஒன்றுனா பண்ணலாங்கிறது கிடையாது. இதில் பாதி அதில் பாதி அதில் பாதி இதில் பாதி எல்லாம் தப்பு, அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்க அவருக்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா, என்ன நினச்சிட்டுருக்க நீ, இங்கே என்ன உனக்கு சும்மா சம்பளம் கொடுத்துட்ருக்காங்களா? நீ கரெக்டாக வேலை செய்யறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க, நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல வயன், என்ன நினச்சிட்டுருக்க, ஏதோ ஒன்றாவது உருப்படியாக முடிக்கிறியா அப்படின்னு கேட்க, சார் அது வந்து அப்படிங்கிறீங்க, என்ன அது வந்து போய் ஏதாவது சொன்னால் உங்ககிட்டலாம் மனசை பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நீங்களும் அது வந்து சார் அப்படிங்கிறீங்க. ஏய், ஒரு வேலையை உருப்படியாக முடியுன்னு சொன்னேன், 4 வேலையை முடிச்சிட்டேன்னு கொண்டு வந்து கொடுக்குற, அது தப்புன்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு மறுபடியும் கேட்க, அது வந்து இது ஒன்று தான் உங்கள் வாயில் வருது. அவருக்கெல்லாம் கோவமே வந்துடுச்சு. இங்கே பாரு, கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வர, இல்லைன்னா அவ்வளோதான் மிரட்ட. சரிங்க சார்ன்ட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் அழுகிறது பார்த்தா அவருக்கு இன்னும் வெறியாகுது. ஏய் அழுகாத, எதுக்கு அழுகிற அப்படின்னு அதுக்கும் திட்டுறாரு. நீங்கள் வேலை செய்யலைன்னா தான் திட்டுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் அழுதா திட்டுறதுக்கெல்லாம் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்ட்டு அழுதுகிட்டே கண்ணை தேய்ச்சிட்டு தேம்பி அழுதுகிட்டே உங்கள் டேபிளுக்கு போய் உட்காந்துக்கிறீங்க. அவருக்கு ஒரு செகண்ட் சிரிப்பே வந்துடும். யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே எதிர்த்து பேசிட்டு திட்டிட்டு போயிடுறீங்க. அவரும் அப்படியே உட்காந்துட்டு, இப்போ வேணா திட்டினாளா இல்லை எதிர்த்து பேசினாளா இல்லை 2 பண்ணாளா, யார் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு கேட்குறா, ஆனால் அழுதுட்டு கேட்குறா, இப்போ வேணை திட்டினாளா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதை புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ யாருமே வாய் திறந்து அவர்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே எல்லாம் பண்ணிடுறீங்க. ஸோ இப்படி தான் டெய்லி வேலை, எல்லா வேலையிலையும் தப்பு, தினம் திட்டு, தினம் அழுக, அதுக்கு தனியாக திட்டு, அதுக்கு தனியாக நீங்கள் எதாவது அழுதுட்டு திட்டிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போயிருக்கோம். ஸோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஜிமின் தான் அப்படியே நேராக ஆஃபீஸ்க்கு ரொம்ப கோவத்தில் வந்துட்டுருக்காரு. அப்போ தான் ஜாக்கெட்டை பேசிட்டு முதல்ல கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். அப்போது நீங்கள் ஏதோ ஒரு வேலையை பண்ணிகிட்ருப்பீங்க, அவர் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஒர்க்கு சொல்லிட்டு போயிருப்பார். நீங்கள் அதை விட்டுட்டு வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்க, அவருக்கு கடுப்பாயிடுச்சு. அவர் பார்த்திங்கன்னா அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு கேட்க, அவரை நீங்கள் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்த்ததுமே பயந்து போய் செவுத்துக்கிட்டு போய் நின்றுக்கிறீங்க. அவர் கோவத்தில் அங்கேயும் வந்து கிட்ட நின்றுட்டு, என்ன பண்ணிட்டுருக்க, உன்னை நான் என்ன பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த செகண்டுக்கெல்லாம் நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன், இருங்க நான் அப்பா கிட்ட சொல்லிவிடுவேன், தூரம் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் அவர் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாரு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதையே. அப்போ பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு சாரி அப்படின்னு சொல்லுவாரா.
இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட வேலைக்கு தான் வரேன். ஏதாவது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிங்கன்னா நான் என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. அவர் யோசிக்கிறாரு, எதுக்கு எடுத்தாலும் அப்பா கிட்ட சொல்லிடுவேன், அப்பா கிட்ட சொல்லிடுவேன்ட்டே இருக்கா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் இன்னும் கொஞ்சம் டேஸ் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணாலும் அம்மா கிட்ட தான் பேசுகிறீங்க, எல்லாமே அம்மா கிட்ட தான். அம்மாங்கிற வார்த்தை மட்டும் தான் வாயில் வருது. இவர் ஏதாவது இந்த மாதிரி கோவத்தில் கிட்ட வந்தாலோ இல்லை யாராவது ஏதாவது உங்களை பண்ணிடுவாங்கன்னு உங்களுக்கு பயம் வர டைமில் அப்பாவை இழுக்கிறீங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்குது. எதுக்காக இப்படி பண்ணுறா, இப்போ நம்ம ஏதாவது இவளை பண்ணோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜாக் கிட்ட, டே என் பெயர் கலவன், கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல, ஓகே சார்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். இப்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா டே பை டே நீங்கள் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிகிட்டே இருப்பீங்க, திட்டிகிட்டே இருப்பார், அதுக்கு அழுகுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வழக்கம் போல் திட்டு வாங்கிட்டு அழுதுட்டு, இங்கே பாருங்கள் இன்றைக்கி நான் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க, அது பார்த்தா தப்பு. எந்த நம்பிக்கையில் இந்த தப்பான ஃபைலை கொண்டு வந்து கரெக்டுன்னு சொல்லி காட்டுறோம் எண்ணி 6 மாதத்துக்கு மேலே ஆகுது, இன்னுமா வேலை கற்றுக்கல அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. போச்சு இது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அவருக்கு மறுபடியும் கோவம் வருது. ஏய் அழுகாத, கண்ணத்தோட முதல்ல அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு எச்சா அழுகுறீங்க. அழுகாதன்னு சொன்னேன். காலங்கத்தால் வந்து எல்லாரும் கண்ணை கசக்கிக்கிட்டு வேலை உருப்பிடுமா அப்படின்னு கத்துவார். நீங்கள் இப்படியே திட்டிக்கிட்டே இருங்க, எப்படி உருப்படும் அப்படின்னு சொல்லி கேட்க, எது அப்படிம்பாரு. ஷாக்காக இருக்குது. இது மாதிரி சட்டுன்னு நீங்கள் எதிர்த்து பேசினா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் அழுகும்போது கூட அழுகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமையே கிடையாது. அழுகிறது, பேசுகிறது, சிரிக்கிறதெல்லாம் அவங்க உரிமை, யாரும் நோ சொல்லக்கூடாது. நான் தப்பு பண்ணால் நீங்கள் திட்டுறீங்க, அதோடு அவ்வளோதான். என்னை ஏன் அழுகிறதுலாம் நீங்கள் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டு போயிடுறீங்க. ஜிமின் பார்த்தீங்கன்னா வாயடிச்சு போய் நிற்கிறாரு. ஸோ இப்படியே தான் அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ கீழே அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே போகிறாரு. லிஃப்ட்டில் தான் கூட ஜாக் இருப்பான். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கையை தேய்ச்சிட்டு நிற்க, சார் என்னாச்சு, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். சிரிச்சனா நானா அப்படிங்கிறாரு. ஆமாம் சார் சிரிச்சிங்க, அடிக்கடி சிரிக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்க, சிரிக்கிறேண்ணா நான் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார் நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கிறீங்க அடிக்கடி, ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாமல், அதுவும் நீங்கள் சிரிக்கிறது வித்தியாசமாக இருக்குது, எதுக்கு அப்படின்னு கேட்க, அவர் பார்த்திங்கன்னா அதுவா, இந்த அழுகிறது சிரிக்கிறது இதெல்லாம் அவங்களோட உரிமையாக, அழுதா ஏன் அழுகிறேன்னு சொல்லி கேட்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லுவாரா. இவனுக்கு ஒன்றும் புரியல, சம்மந்தமே இல்லாமல் இதை சொல்ல, ஏன் சார் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறீங்க, யார் அழுதா அப்படின்னு கேட்க, வயன்தான் அவள் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறா. ஆமாம் அவளை பார்த்தினா டீட்டெயில் கேட்டேனே கிடச்சிதா அப்படின்னு கேட்க, அடா சார் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டேபிளில் வச்சுருக்கேன், நீங்கள் அப்புறமா போய் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் ஏன் அந்த பொண்ணை பற்றி இப்படி கேட்டீங்க அப்படின்னு கேட்க, அதுவா சும்மா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அவர் மாதிரி சிரிச்சுட்டு சரி வாங்க சார்ன்ட்டு போகிறான். இவன் கீழே போனால் திரும்ப இன்னொருத்த அந்த டாக்குமெண்ட் எங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் தலையால் தண்ணி குடிச்சு கேட்குறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா தெரியலன்னு சொல்ல, மறுபடியும் ஜிமின் வந்துட்டு, இங்கே பாரு நான் ரொம்ப கைண்டான பர்சன், ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், அதனால் கேட்குறப்போ உண்மை சொல்ல, உன்னால் எனக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, என்னால் சத்தியமாக உங்களுக்கு ஒரு யூஸே இல்லை சார், ஏன்னா அது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல, இவர் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணு அப்படின்ட்டு போயிடுறாரு. ஜாக்கும் ஏண்டா அவரை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, அவர் சொல்லும் போதே உங்களுக்கு புரியலையா, உன்னால் யூஸ் இல்லைன்னா அவருக்கு நீ தேவையில்லைன்னு அர்த்தம், கொண்டுட்டு போயிடுவார், அநியாயமாக சாகுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுவார். மேலே வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்க, நீங்கள் வந்துட்டு சும்மா அப்படியே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவரும் அப்படியே சிரிச்சுட்டே லைட்டாக அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு போய் உட்காருவார் டேபிளில். அவர் வந்ததுமே அந்த அசைவு தெரியும்ல, குட் மார்னிங் சார் அப்படிங்கிறீங்க. மார்னிங் அப்படிங்கிறாரு. அப்போ டக்குன்னு நீங்கள் அவரோட கையை பார்ப்பீங்க. கையை பார்த்தா பிளட்டு. ஸோ அவனை ஷூட் பண்ணும்போது லைட்டாக தெரிச்சிருச்சு போல். ஸோ பிளட்டு அதை பார்த்ததுமே குடுன்னு கீழே ஓடுறீங்க. இவன் எதுக்கு இப்படி ஓடுறான்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஏதோ பாத்ரூம்க்கு இது போகிறாலோன்னு நினச்சி விட்டார். அப்புறம் போன ஃபாஸ்ட்டுக்கு நேராக சாரா கிட்ட தான் போகிறீங்க. யாண்டி அப்படின்னு அவ கேட்க, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படிம்பீங்களா, எதுக்கு என்னாச்சு, கை கால் அடிபட்டுருச்சா, விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. எனக்கு இல்லை பாஸுக்கு அப்படிங்கிறீங்க. எல்லாரும் உங்களே ஷாக்காக பார்க்க அவளும் சத்தம் போடாத அப்படிங்கிறா. ஏன்
பாஸுக்கு ஏதோ கையில் அடிபட்டுருக்கு, ரத்தம் வருது, எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வேணுமா, வந்து எடுத்துக்கூட அவள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. சும்மாவே இங்கே ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசுவாங்களா? ஸோ இப்படி நீங்கள் பதறதை பார்த்துட்டு ரைட்ரா ஏதோ இருக்கும் போலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவளும் பாக்ஸ் எடுத்து கையில் கொடுத்து, எத்தா இருந்தாலும் மெதுவாக பேசு சரியா, போ அப்படிங்கிறா. நீங்கள் அதை தூக்கிட்டு அப்படியே குடுக்குன்னு ஓடி வந்து வழக்கம் போல் அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறீங்க. அவரும் தள்ளு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு இப்போ தான் அதை படித்து பார்க்குறீங்க. இங்கிலீஷில் இல்லை, இப்போ தமிழில் இருக்குது. தள்ளுறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தள்ளுறா. அவர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிறத எடுத்துகிட்டு தமிழில் இழு தள்ளுன்னு எழுதி வச்சுருக்காரு, ஒட்டி வச்சுருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் தள்ளிட்டு உள்ளே ஓடி வர, கையில் என்ன அப்படிங்கிறாரு. சார் முதல்ல கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டன் பஞ்சு இருக்குல்ல, அதை ஃபாஸ்ட்டாக எடுத்து அவர் கையை தொடச்சிட்டு இருக்கா. என்ன அப்படிங்கிறாரு. கையில் ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் கையிலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஏதோ பஞ்சில் பாருங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அவரும் கையில் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பார்த்தா கையில் இல்லை. அட ரத்தம் விழுந்துச்சே சார், நான் பார்த்தேன் ஏதோ பஞ்சில் கூட உங்கள் கையிலேருந்து ரத்தம் இருக்குது. ஆனால் ஏன் உங்கள் கையிலேருந்து ரத்தம் வரல? ஏதோ அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை உள்ளடியாக இருக்குமோ, இருங்கன்னு சொல்லிட்டு டிஞ்சரை போட்டு தேய்க்கிறீங்க. அங்கே ரத்தமே வரல. நீங்கள் பாட்டு கண்மூடி தரமாக போட்டுட்டு அவர் கையை நல்லா சுற்றி விட்டுறீங்க. லைக் அந்த கட்டு போடுவாங்களா அந்த மாதிரி மொத்தம் அந்த துணி இருக்குல்ல, அந்த கட்டு போடுற துணி, அதை போட்டு ஃபுல்லாக சுற்றி கட்டு போட்டு விட்டுற. அவர் அப்படியே கையை பார்க்குறாரு. கையை பார்த்தா அவ்வளோ பெரிய கட்டு. ஸோ அவர் அப்படியே உங்களே பார்க்க, வலிக்காது, வலிச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. வலிச்சா இன்னொருக்கா மருந்து போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மெதுவாக உங்கள் கிட்ட வந்து, நான் கேட்குற மருந்து நீ தருவியா அப்படின்னு கேட்குறாரு. வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, வாங்கிட்டு வந்து தரியா அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன மருந்து கடையாக தயாரிக்கிறேன்? இல்லை என்கிட்ட மருந்து கடை இருக்கா? வாங்கிட்டு வந்தால் தரணும். என்ன மருந்து கேட்டீங்கனாலும் நான் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பேன். சரி நீங்கள் வேலை பாருங்கள், எனக்கு நிறையா வேலை இருக்குது, அப்புறம் நீங்கள் திட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ரொம்ப சைல்டிஷாக இருக்குது அவருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ வேறு யாராவது இந்த மாதிரி பண்ண துரத்திருப்பார் அன்றைக்கே. அதுவும் ஃபஸ்ட் டைம் அந்த டோரை திறக்க முடியாமல் பண்ணிகிட்ருப்பீங்களா, அந்த இடத்துலையே துரத்திருப்பார். ஆனால் என்னவோ தெரியல, உங்களை அவர் எதுவுமே வேலை விட்டு போன்னு சொல்லக்கூட தோணலை. அப்படியே டெய்லி கண்ணு முன்னாடி வச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் போல். இப்போ நீங்களும் போய்ட்டு வேலை பண்ணிட்டு இருக்க. ஜிமின் சிரிச்சுட்டே டேபிள் அவரோட கையை வச்சுக்கிட்டு அவர் கையை அப்படியே முன்னாடி பின்னாடி திருப்பி பார்த்துட்ருக்காரு கட்டு போட்ட கையை. நீங்கள் அப்படியே பதறிட்டு வந்து கட்டு போட்டிருப்பீங்க. ஸோ காயமே இல்லைனாலும் உள்ள கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வெளியே டீச்சர் போட்டு கட்டு போட்டு போனங்காட்டிக்கும் அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே கையை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபைல் இருக்கும். ஸோ அவரோட ரைட் ஹேண்டில் கட்டு போட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அவர் அந்த ஃபைலை பார்க்கவும் உங்களை பற்றின டீட்டெயில் தானே. ஸோ அதை எடுத்து பார்க்குறாரு. ஸோ எடுத்து பார்த்தா உங்களோட ஊர், உங்களோட பேர், உங்களோட அம்மா பேர், அப்பா பேர், உங்களோட மொத்த ஜாதகமுமே அதில் இருக்குது. எல்லாத்தையும் படிச்சுட்டு, ஜாக் அப்பா பற்றி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அதுவா, அவளோட அப்பா ஒரு ட்ரங்க் அண்ட் மேன், வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க போல், அதனால் செப்ரேட்டாக இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் சார், அவளோட அப்பா எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. ஸோ அம்மா தனியாக கூப்பிட்டு வந்திருக்காங்க இவளை அப்படின்னு சொல்ல, ஆனால் இவன் எதுக்கு எடுத்தாலும் அப்பாட்ட சொல்லிடுவேன், ஃபோன் பண்ணுவேன், மிரட்டுவாளேடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவனும் அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை சார், அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு இருந்த இடத்துல அவளோட ஊரில் எல்லாம் தேவையில்லாமல் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. அதனால் அவள் அதை ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணிக்கிறா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோனை காதில் வச்சுட்டு உங்களே பார்க்குறாரு. அவ்வளோ க்யூட்டாக ஏதோ 1ஆம் கிளாஸ் பிள்ளை உட்காந்து ட்ராயிங் வரைகிற மாதிரி உட்காந்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுவும் சேரில் பார்த்தீங்கன்னா காலை சமணங்கள் போட்டு உட்காந்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்க, ஹலோ சார் லைனில் இருக்கீங்களா, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் பேச, இருக்கண்டா அப்படிங்கிறாரா. ஓகே சார், வேறு ஏதாவது டீட்டெயில் அப்படின்னு கேட்க, வேறு எதுவும் வேணாம் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஃபோனை வச்சுருவாரு. ஸோ ஃபோனாவை வச்சுட்டு எதுக்காக இவர் இந்த பொண்ணை பற்றி இவ்வளோ கேட்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறான். அவனுக்கும் நிறையா வேலை இருக்கும்ல, அதனால் அவனும் போகிறான். ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை இவர் வந்துட்டு கேட்குறாரு, அது யார்கிட்ட இருக்குதுன்னே தெரியல. அதை தேடி நாயா பையா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கணத்தில் காய வச்சு சிரிச்சுட்டே உங்களே பார்த்துட்ருக்க. நீங்களும் உட்காந்து எழுதிட்டே இருப்பீங்க. ஸோ சிஸ்டமில் ஒர்க் இருக்கும், அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கரெக்டாக அதெல்லாம் கரெக்டாகான்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்லாம் பார்த்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்குறீங்க, ஆனால் வேலை தான் பண்ணுறீங்க. அவரும் அவ்வளோ பயமா, எதுக்கு எடுத்தாலும் அப்பான்னு சொல்கிற, அதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணம் இருக்கா, அவ்வளோ மாஸ்டர் பிளான் போடுறியா நீ, பூனைக்குட்டியாட்டு இருந்துட்டு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் உட்காந்துட்டு, சார் நீங்கள் ஏன் தனியாக சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கத்த,
அது ஒன்றும் இல்லை, வேலையை பாரு அப்படிம்பாரா. ஓகே சார் அப்படின்ட்டு மறுபடியும் வேலை பார்க்குறீங்க. அவருடைய மனசுக்குள்ளாடி ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு ஷையா, உன்னை பார்த்தா சிரிக்கிறேன், தனியாலாம் சிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறாரு. ஸோ அப்படியே அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது செம்மையாக டென்ஷன் ஆகுது. அந்த டாக்குமெண்ட் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல், அதில் என்னதான் இருக்குன்னு தெரியல. அப்படியே இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தவர் சடனாக அப்படியே ஒரு மாதிரி கோவமாக அங்கே நினச்சி கிளம்ப, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அவரும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து லைட்டாக சிரிச்சிட்டு ஒர்க்கு பாரு அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு தலையை மட்டும் பூம் மாடு மாதிரி ஆட்டுறீங்க. ஸோ உங்களை பார்த்து சிரிச்சிட்டு வெளியே போனதும் அந்த மூஞ்சி உருன்னு ஆகிடுது. ஸோ அதான் டிஃபால்ட்டு போல் இருக்குது. ஸோ அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுட்டு கீழே வந்துட்டு போகிறாரு. அப்போ சாரா இதெல்லாம் பார்த்துட்ருப்பா, இவர் எதுக்கு அடிக்கடி போகிறாரு, அங்கே என்ன தான் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறா. ஏன்னா கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது, யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜிமினாவும் ஜாக்கும் மட்டும் அடிக்கடி அந்த பாத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதர்வைஸ் யாருமே வந்துட்டு அந்த இதை ஓப்பன் கூட பண்ணுறதில்ல. அதை ஓப்பன் பண்ணும்போது ஏதோ ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா ரூம் இல்லை, வெளியேருந்து பார்க்கறதுக்கு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு அந்த டோரை அவங்க லாக் பண்ண அடுத்த செகண்டு அது லிஃப்ட் கீழே போயிடும். அதனால் இவளுக்கு டவுட்டாகவே இருக்குது, ரூம்னா ஃபுல்லாக ரூம் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஜாக் வந்துட்டு எப்போ போல் வந்து அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருப்பான். இவள் அதை நல்லா பார்த்துட்றா. அது பார்க்கும்போது கரெக்டாக அது நல்லா க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் லிஃப்ட்டை ஆன் பண்ணிவிட்டு அது கீழே போயிடுது. இவளுக்கு ஷாக்கு, ரூம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது லிஃப்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ இப்போது அப்படியே தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. எல்லோரும் அங்கே வேலைக்கு போயிருக்கீங்கள. ஸோ 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜிமினும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக உங்களை ஒன் சைடாகவே லவ் பண்ணுறாரு. ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை, காட்டிக்கிட்டதும் இல்லை. நீங்களும் எப்பயும் போல் விளையாட்டுத்தனமாக விளையாடிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு திட்டு வாங்கிட்டு அழுதுகிட்டு இப்படியே தான் போகுது உங்கள் நாளும். ஆனால் சம்பளம் நல்லா கொடுக்குறாரு. எல்லா சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரூம் ரெண்ட்டு, இந்த பணம், வீட்டு செலவு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் செலவு இருக்குல்ல, அது தவிர மற்ற அத்தனையும் அம்மாவுக்கு தான் அனுப்பி வைக்கிறீங்க. ஈவன் அவர் உங்களோட அக்கௌண்ட் எல்லாம் கூட செக் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பைசா இவன் எடுத்துக்கிறதில்ல. இவன் செலவு போக அப்படியே எல்லாத்தையும் அனுப்பிடுறா. ஒழுங்காக வேறு புது ட்ரெஸ் தான் வாங்கி போடுறது. ஒரே ட்ரெஸ்ஸை திருப்பி 7 ட்ரெஸ் தான், 7 ட்ரெஸ்ஸையும் டெய்லி திங்கக்கிழமை இது செவ்வாய்க்கிழமை இதுன்னு யூனிஃபார்ம் மாதிரி போட்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. நீங்களும் சார் இதை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவருக்கு தெரியும் நீங்கள் தப்பாக தான் முடிச்சிருப்பீங்கன்னு. வெய்ய அப்படி மாறா வைப்பீங்க. ஸோ பார்த்தா இன்றைக்கி கரெக்டாக இருக்குது. அதிசயம்தான், கரெக்டாக முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் உங்ககிட்ட வந்து திட்டு வாங்கிறதுக்கு பதிலாக நெட்டில் போட்டு பார்த்தேன், இது தப்புன்னு வந்துச்சு, அதனால கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் சார் அப்படிங்கிறீங்க. பரவாயில்லையே முன்னேறிட்டா, சரி உட்காரு அப்படிம்பாரா. ஏங்க சார் அப்படிங்கிறீங்க. உட்காரு அப்படிங்கிறாரு. உட்காந்துக்க, உனக்கு ஏதாவது பணம் வேணுமா அப்படின்னு கேட்பாரு. இல்லை வேண்டாம், எனக்கு சம்பளம் வருதில்ல அப்படிங்கிறீங்க. எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு 40,000 வருது சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல. வீட்டுக்கு எவ்வளோ அனுப்புகிற அப்படின்னு கேட்குறாரு. 35,000 சார் அப்படிங்கிறீங்க. அத்தனையும் அனுப்பிடுவியா அப்படின்னு கேட்க, ஆமாம், அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு 5,000 இருந்தால் போதும். 4,000 இல்லை 3,000 நான் ரெண்ட்டுக்கு அவளுக்கு பே பண்ணுவேன். அதுக்கப்புறம் மிச்சம் 2,000 எனக்கு செலவுக்கு, அவ்வளோதான், அதுவே ஜாஸ்தி அப்படின்னு நீங்கள் சொல்ல. அவர் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனலாக சேவ் பண்ணி வைக்கிற பழக்கம் இல்லையா, யாருக்கும் தெரியாமல் அப்படிங்கிறாரு. யார் சொன்னா, என்கிட்ட பர்சனல் சேவிங்கும் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல. எவ்வளோன்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,000 உங்களோட செலவுக்கு எடுப்பீங்கல்ல, அதில் 500 தான் செலவு பண்ணுவீங்க, மிச்சம் 1,500 சேவிங் தான். அது அப்படியே சொல்ல, கஞ்சோண்டா சாமி, கஞ்சக்காரியா நீ அப்படிங்கிறாரு. இதுக்கு பேர் சேவிங், கஞ்சம் இல்லை அப்படின்ட்டு வேறு என்ன சார் கேட்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை தாயே, எஞ்சி போ அப்படின்றவாரா. நீங்களும் எஞ்சி போயிடுறீங்க. அப்போது உங்களையே பார்த்துட்ருப்பாரு. டவுட்டுன்னு கேட்கவே மாட்டாளா அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் தான் ChatGPT டவுட் கேட்குறீங்களே. அவருக்கு கோவம் வந்துடுச்சு ஒரு கட்டத்தில். இங்கே பாரு, டவுட்னா என்கிட்ட கேளு, ChatGPT கிட்டலாம் கேட்காத, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் எதுக்கு இருக்கேன் அப்படிம்பாரா. ஓகே சார் அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் அதான் யூஸ் பண்ணுறீங்க, இவர்கிட்ட கிட்ட திட்டுவாருன்னு. அவர் பார்த்தீங்கன்னா மொபைல் கொண்டு என் இடத்துல வச்சுட்டு வேலை பாருன்றவார். ஸோ ஃபோனை யூஸ் பண்ண முடியாதா. நீங்கள் அப்போ டவுட் வந்தா சார் அப்படிங்கிறீங்க. ஈன்னு சிரிப்பு வருது அவருக்கு, அப்படி கேட்டான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டவுட்டு அப்படிங்க,
நானே வரேன் அங்கேயே இருன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துருப்பீங்களா உங்கள் சேருக்கு பின்னாடி வந்து உட்காந்துட்டு, அதாவது சேருக்கு பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த குனிஞ்ச அந்த சிஸ்டம் பார்ப்பாங்களா அந்த மாதிரி தான் கேட்க, நீங்களும் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து அவர் பார்க்க, உங்கள் ஃபேஸ் கிட்டே அவர் ஃபேஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே உங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அவரை பார்க்குறீங்க. பட் அவர் உங்களை அடுத்த செகண்ட் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் பக்குன்னு ஆயிடுது. அது வந்து சார் டவுட் அப்படிங்கிறீங்க. அவர் லைட்டாக உங்களை பார்த்து சிரிச்சுட்டே, என்ன இதுதான் டவுட்டா அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அவ்வளோதானா அப்படிங்கிறாரு. இது மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவரும் வந்துட்டு லைட்டாக உங்கள் கண்ணத்தில் லைட்டாக அவரோட கண்ணத்தை வச்சு வரைச்சிக்கிட்டு இதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் அப்படியே பயந்து போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறீங்க. அவர் சிரிச்சிட்டு, சொல்லிக்கோ உன் அப்பா எங்கன்னு சொல்லு, வந்து பொண்ணு கேட்குற அப்படிங்கிறாரு. ஆ அப்படிங்களா, என்ன அதான் உன் அப்பா கிட்ட சும்மா ஏன் சொல்கிற, என்னோடய பாஸ் என்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்கப்பா, வர சொல்லிட்டான்னு கேட்டு சொல்லு. வர அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, ஏய் நான் என்ன பேசினேன், எப்படி மேடம் கல்யாணம் பண்ண தானே போகிற, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனர், நான் வேலை செய்கிற பொண்ணு, அதெல்லாம் தப்பு அப்படிம்பீங்களா. ஏய் எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசாத, வேலையை பாரு, அப்புறம் சீக்கிரமாக நான் சொன்னது கேட்டு சொல்லு வீட்டில் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இது இப்படி சொல்லிட்டு போய் அவருக்கு ஒரே சிரிப்பு தான். நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்களா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக் இருக்கான்ல, அவன் வழக்கம் போல் அந்த ரூமை ஓப்பன் பண்ணி அவன் கீழே போகிறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எங்கேயுமே வேலை பண்ண மாட்டான், ஆனால் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி ஐடி கார்டு போட்டிருக்கான். அதனால் சாராவுக்கு டவுட் வந்துருச்சு, அவன் தான் துருன்னு இருக்கிற பொண்ணாச்சே. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் பின்னாடியே போயிடுவா. ஸோ அவனோட ஐடி கார்டுக்குள்ள அது வந்துட்டு ஒரு பஞ்சிங் கார்டு மாதிரி. ஸோ அது வந்துட்டு அதை காட்டினாங்க அப்படின்னா உள்ளே போயிடலாம். இவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கே தெரியாமல் அவனோட கார்டு எடுத்து ஜெராக்ஸ் மாதிரி லைக் அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் கார்டு பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஆக்சஸ் எல்லாம் இவ்வளோ வாங்கிக்கிறா. ஸோ அந்த ஆக்சஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லாமே பண்ணி கொடுத்ததும் இவ்வளோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ரூமு, உள்ளே போய் நிற்கிறா. ஒரு பட்டன், ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது, அது அமுக்குனா அது பார்த்திங்கன்னா சரசரன்னு கீழே போகுது. செம பயம் அவளுக்கு, என்னது கீழே போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போகிறா. அதுவும் பார்த்திங்கன்னா கீழே போய்ட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணி, அதாவது ஓப்பன் ஆனதுமே வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக கருகருன்னு இருக்குது. எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட்டு தான் போல். ஸோ அதனாலே கருகருன்னு இருக்க. அங்கங்கே குட்டி குட்டி சின்ன சின்ன பல்ப் மட்டும்தான் எரியுது, சும்மா லைட்டாக வெளிச்சதுக்காக. அவன் அந்த இடத்துல அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஜாக் வந்தீங்கன்னா பார்த்துட்றான். ஏய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, எப்படி வந்த அப்படின்னு கேட்க, அப்போ பார்த்தீங்கன்னா அவன் யாரையோ அங்கே உள்ளே அடைச்சி வச்சது பார்த்துருவா. பார்த்ததுமே அதை நான் கேட்கணும், இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், இங்கே என்ன நடக்குது, நீயும் பாஸும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்தையும் கடத்தி வச்சுருக்கீங்களா, ஆள் கடத்துறீங்களா, விற்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண ஃபோனை எடுக்க, இவனும் பார்த்தீங்கன்னா வந்து பிடுங்குவான். பட் இவனை பிடிச்சி அவன் தள்ளி விட அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கீழே விழுந்துடுறான். ஸோ கீழே விழுந்து தள்ளி அடிபட்டு மயங்கி விழுந்துடுவான். இவன் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கா. பட் டயல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பின்னாடி பார்த்தீங்கன்னா அவளோட தலையில் ஏதோ ஒரு கட்டையில் வந்து யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குது, ஒருத்தனை விழுந்துடுறா. அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிமின் தான். ஸோ அவர் அப்படியே வந்து கட்டி தூக்கி அந்த பக்கம் போட்டு, எவ்வளோ தைரியம், இங்கே வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்திருக்கா, நல்லா சம்பளம் கொடுத்து நல்லா தானே பார்த்துக்கிறேன், தேவையில்லாத வேலையெல்லாம் ஏன் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தீங்கன்னா அவளோட ஷர்ட்டு காலருக்குள்ளே பின்னாடி ஸோ அதை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. ஸோ அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டு ஒரு ரூமில் போட்டுட்டு தண்ணி கொண்டு வந்து ஜாக்கோட மூஞ்சில் ஊற்ற அது தெளிக்கலை ஊற்றுறாரு. அவன் அப்படியே எந்திரிக்கிறான் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு. ஸோ மூச்சு விட முடியல, அப்படியே எந்திரிச்சு சார் அப்படிமாண்ணா, ஏண்டா ஒரு பொண்ணு தள்ளி விட்டு கீழே விழுந்து உனக்கு இப்படி மயக்கம் வருமா என்ன அப்படின்னு கேட்க, சார் தள்ளி விட்டதால மயக்கம் வரல சார், அடிச்சிச்சு தலை, அப்பா ஒரு மாதிரி வலிக்குது, அவ எங்க அப்படின்னு கேட்குறான். அப்படிம்பாரா, அவள் எங்கே சார் அப்படின்னு கேட்குறான். அதோ கொஞ்சம் கவனமாக இரு ஜாக், உன்னோட ஐடி கார்டு எடுத்து இந்த மாதிரி ஆக்சஸை திருடுற அளவுக்கு அவள் யோசிச்சிருக்கானா, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம், எங்கேயா அடிச்சு வை, வெளியே விட்டுறாத அப்படின்னு சொல்ல, முடிச்சிடலாமா சார் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் வேணாம், நான் சொல்கிறப்ப முடிச்சிடலாம், அது வரைக்கும் அடிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவளை அடிச்சு உள்ள தள்ளி வச்சுட்டு மேலே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி சமத்தா அப்படியே கணத்தில் கை வச்சு உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அவர் அப்படியே முறைக்கிறீங்க. அவர் நீங்கள் முறைக்கும் போது கண் அடிக்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு புக்கு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஸ்கொயரல் ஃபைல் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே மூஞ்சில் வச்சு மறைச்சிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவருக்கு சிரிப்பாக இருக்கும். ஸோ அப்படியே சிரிச்சிட்டு ஒரு மாதிரி இந்த டெஸ்க்லேயே அந்த டேபிள் இருக்குல்ல, டேபிள்லேயே அப்படியே ஒரு மாதிரி கையை நீட்டி போட்டு கையை வச்சு படுத்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி கிறுக்கிட்டுக்கார். டேபிள் ஃபுல்லாக பேனா எடுத்து நீங்கள் அந்த ஸ்கொயரல் எடுக்கக்கூட இல்லை, அந்த ஃபைலை அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்குறீங்க. அம்மாடி கை வலிக்குது, எவ்வளோ நேரம் இப்படியே பார்க்கறது. எங்கள் அம்மா அன்றைக்கே சொல்லிச்சு, அப்பா இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுன்னா எல்லா அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு. ஆனால் நான் அப்பா இருக்குன்னு சொல்லியும் இவருக்கு இவ்வளோ தைரியம். அப்பா கிட்டே போய் சொல்லி பொண்ணு பார்க்க வரேங்கிறாரு. கொழுப்பு எடுத்தவர். கொழுப்பு நல்லா பணக்காரங்கெல்லாம் கொழுப்பு தான் இருக்கும் போல் ஜாஸ்தி, அதை கொழுக்கு முழுக்க நிற்காருல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவருக்கு அதெல்லாம் கேட்குது. கொழுக்கு முழுக்க இருக்குன்னா என்ன, சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ இல்லை சார், அது கொழுக்கட்டைன்னு சொன்னேன் அப்படிங்கிறீங்க. ஓ, எனக்கு நீ செல்லமாக கொழுக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கே என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துக்குவீங்க. ஸோ இப்படி தான் அந்த டே போகுது. ஸோ ஒரு வழியாக அந்த அன்றைக்கி ஈவினிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளில போயிட்டு வெயிட் பண்ணுவீங்க. ஸோ சாரா வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் அவளை காணோம். எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் பஸ்ஸில் இருக்கிறவங்கள பார்த்தா உள்ளே வாமா அப்படின்னு கூப்பிட, அட போயிட்டாலாட்டுக்குன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி பார்த்தா அவளை காணோன்னு சொல்கிறதுக்குள்ளே பஸ் எடுத்துடுவாங்க. போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த கீழே பேஸ்மெண்ட் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே தான் ரிங் ஆகிட்டுருக்குது. ஸோ ஃபோனே எடுக்கலை, மயக்கத்துலேயே இருக்கா. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க, கால் மேலே கால் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அவள் ஃபோனே எடுக்கலை, அவ்வளோ மயக்கம், அவளுக்கு சுத்தமாக மயக்கமே தெரியலை. ஸோ ஜாக் பார்த்திங்கன்னா மயக்கம் தெரியாத மாதிரி ஒரு மயக்கம் வந்து அப்படியே அவன் மூக்கில் வந்துட்டு இது பண்ணி வச்சுருந்துருப்பான். அதனால் அவளுக்கு மயக்கம் கொஞ்சம் கூட சுத்தமாக தெரியவே இல்லை. சரி, ஒரு வேளை எங்காவது போயிருப்பாளா, இவ தான் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போகிறவளாச்சேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் திடீர்னு போவா வருவா, சொல்ல மாட்டா, அதனால வந்துடுவான்னு நினச்சி விட்டுருவீங்க. ஆனால் இப்படியே தான் 3 days ஆகுது, அவள் வரவே இல்லை. உங்களுக்கு நாள் போக போக பயம் ஆரம்பிக்குது. 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஸோ இதுக்கு மேலே அவள் எங்கே போயிருக்கா? அவள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுவாங்களே. ஒருவேளை வீட்டுக்கு இது போயிட்டாளா, இல்லை வீட்டில் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களா, என்னன்னு தெரியலையே. அவள் வீட்டு நம்பர் கூட என்கிட்ட கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் ஆஃபீஸ்க்கும் போகிறீங்க. போனால் உங்கள் ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்குது. ஜிமினும் வந்துட்டு குட் மார்னிங் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை கண்டுக்கவே இல்லை, அப்படியே தனியாக இதை யோசிச்சுட்டே இருக்க. உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஹலோ என்ன அப்படின்னு கேட்பாரா. சார் ஒன்றும் இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒர்க்கு பார்க்கவே முடியல, மதிய வரைக்கும் பார்க்குறாரு. இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரே வந்துட்டீங்க, வான்னு சொல்லி கூப்பிட எழுந்து போய் நிற்பீங்க. உட்காரு அப்படிங்கிறாரு. அந்த சேரில் உட்காடுறீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லுவீங்க. அவருக்கு ரொம்ப இருமல் வர மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி குடிக்கிறாரு. ஸோ அப்படியே தண்ணி குடிச்சிட்டு என்னன்னு கேட்க, நீங்களும் என் ஃப்ரெண்டை காணும் சார் 1 வாரமா அப்படிம்பீங்களா. 1 வாரமா காணுமா, யாரும் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கேட்டு வாயில் தண்ணி ஊற்றிட்டுருக்கா. சாரா இங்கே தான் வேலை செய்கிறா, மேனேஜராக இருக்கா மார்க்கெட்டிங் டீமில் அப்படின்னு சொல்ல, குடிச்ச தண்ணி அவருக்கு அப்படியே புற ஏறிக்குது. அப்படியே இருமிட்டுருக்கா. என்னாச்சு சார் அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. மார்க்கெட்டிங் டீம் மேனேஜர் சாரா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவருக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளா, நான் வெளியே நானும் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறாரு. நீங்களா, சொல்லியிருக்கலாம்ல சார், நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் அவள் இன்னும் வரலையா அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, அப்போ வந்துட்டாளா காணோமான்னு சொல்லிட்டு ஒரே அழுகு தான். அவருக்கு இப்போ எப்படி சொல்லி சமாதானப்படுத்துன்னே தெரியல. இப்போது உங்களையும் வந்துட்டு ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அழுதுட்ருக்கா, அவள் ஃப்ரெண்டை காணோமா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ ஜாக் வந்துட்டு காரில் வெயிட் பண்ண, கண்டுபிடிச்சிட்டேன் வீட்டை அப்படின்னு கேட்க, கண்டுபிடிச்சிட்டேன் சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்லேருந்து வீட்டு சாவி எடுத்துருப்பாரு. உங்களுக்கே அது தெரியல. ஒரு வேலையை சாவி எடுத்துகிட்டு நேரம் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறாங்க. எதுக்குன்னா சாராவுக்கு ஒரு வேலை ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ, இல்லை ஏதாவது அவள் எதுக்காக இங்கே வந்தா வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக உள்ளே வந்துட்டு வருவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ வீடு பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் ஒரே பெட்ரூம் தான். ஸோ பெரிய வீடெல்லாம் கிடையாது, ஒரே பெட்ரூம் தான். இப்போது நீங்களும் வந்துட்டு எல்லா திங்ஸும் 2 பேரும் ஒன்றா தான் வச்சுருப்பீங்களா. 2 பேர் தேடிட்டு இருக்கும்போது ஜாக்கோட கைப்பட்டு ஒரு டைரி கீழே விழுகுது. அப்போது அவரும் பார்க்குறாரு. ஜாக்குன்ட்டு ஏதோ டைரி சார், அது தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட பார்க்க, இரு
அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறாரு. வாங்கி அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது உங்களோட டைரி தான். நீங்கள் அப்படியே அழகாக நீங்களும் அம்மாவும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஒட்டி வச்சுருக்கீங்க முன்னாடி. அதில் அப்படியே நீங்கள் உங்களோட அம்மா கண்ணத்தை அப்படியே கிள்ளிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு நிற்க, அதாவது சிரிச்சிட்டு உட்காந்துருக்க. ஜாக்கு உயிரை கொடுத்து தேடிட்டு இருக்கான். ஆனால் ஜிமின் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க. என்னடா இவர் கூலாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எட்டி பார்ப்பான். பார்த்தா அவங்க ஃபோட்டோ. சார் இந்த பிள்ளை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆ என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஏதாவது லவ் இது பண்ணிடுறீங்களா என்ன? பண்ணிடாதீங்க சார், அது நீங்கள் ரொம்ப மாஃபியா, அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது, செட் ஆகாது அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருச்சு. அப்படியே வாங்கி பலான கணத்துலேயே ஒரு அறை கொடுக்க. ஆ சார் எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறான். ஏய் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆமாம் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் நான் சொல்லுவேன் சார், அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல. சரிடா, ஏன் இன்னசென்ட்டான பொண்ணை என்ன மாதிரி ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஓ நீங்கள் அந்தளவுக்கு யோசிச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் பிடிச்சிருந்தா கல்யாணம் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல சார், அப்படின்னா ஓகே. எங்கே பாதியாக கழட்டி விட்டுருவீங்களோன்னு நினச்சி அந்த பொண்ணை பாவன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகே சார் அப்படிங்கிறான். இவரும் சிரிச்சுட்டே அந்த டைரி அப்படியே ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. ஸோ நிறைய எழுதிக்கிறீங்க, நீங்களும் அம்மா கூட இருந்தது எல்லாமே எழுதியிருப்பீங்க. அவரும் இவன் டைரியை கண்டுபிடிச்சிருந்தா இவன் மொத்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும் போலையே, ரொம்ப அலைஞ்சிட்டியாடா அப்படின்னு கேட்க. ஆமாம் சார், முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா டைரி மட்டும் ஆட்டி போட்டிருப்பேன். ஊராக தெருவாக போய் தேடி பிடிச்சி அலைஞ்சி பிடிச்சி கொண்டு வந்தேன் எல்லா டீட்டெயிலும் அப்படிங்கிறான். சரி சரி அதுவும் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் பார்க்க. அப்போ தான் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க என்னென்னா, இன்றைக்கி தான் நான் இவ்வளோ தடவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சாரா ஃபோட்டோ ஒட்டி இருக்கிறீங்க. ஆல்ரெடி எழுதின டைரியில் அவளோட ஃபோட்டோ 2 பேரும் ஒன்றா வந்ததுக்கப்புறமா எடுத்து அதை பிரிண்ட் எடுத்து ஒட்டியிருக்கீங்க. பார்க்குறாரு, என்னது இவளை பற்றி எழுதியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிக்கிறாரு. ஸோ அவங்கள அரைஞ்சதுலேருந்து எல்லாமே எழுதியிருக்கீங்க. அவளும் எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறமா ஏவா போகலாம் அப்படின்பாரா. ஏன் சார் கண்டுபிடிக்கலையா அப்படிங்க. முதல்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் இவர் பார்த்தீங்கன்னா ஜாக்கை கூட்டிகிட்டு நேராக அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான் போக. அவனும் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்குறான். முதல்ல அவளை எழுப்பு அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி அப்படியே உட்கார வைக்க. அவளால் சுத்தமாக முடியல. அப்படியே இருந்துச்சு உட்கார வச்சதுக்கப்புறமா நீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிட்டு எந்திரிச்சு நிற்கிறா. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா ஏய் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. அவள் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க தனியாக அப்படின்னு கேட்க. ஜிமின் பார்த்தீங்கன்னா இப்போ நீ எதுக்கு பயப்படுற? எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப போல்டான பொண்ணுன்னால கேள்விப்பட்டேன். ஏன்னா வைனை நீ காப்பாற்றிருக்க. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்ட வரைக்கும் போல்டான பொண்ணு. எங்களை பார்த்து ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்க. தெரில சார், பயமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவா. அப்போது ஜிமின் இருந்துட்டு இதுவே லாஸ்ட் டைமாகவும் இருக்கணும், எதுக்கும் யாரை பார்த்து பயப்படக்கூடாது. நீ தப்பே பண்ணாமல் உன்னை நாங்கள் அடைச்சி வச்சுருக்கோம். சொல்லப்போனால் நீ கோவப்படணும், எங்களை அடித்தா கூட தப்பு இல்லை. ஆனால் பயப்படாத, நீ உன்னோட கேரக்டர்லேயே இரு அப்படிங்கிறாரு. அவளும் ஓகே சார், பட் இங்கே என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒரே பயமாக இருக்குது. எதுக்காக எல்லாரையும் அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அவர் பார்த்திங்கன்னா அதுவா, நீ பயப்பட மாட்டேன்னா சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறா. ஓகே, நான் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, யார்ட்டையும் சொல்லாத, முக்கியமாக உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாத, அப்புறம் அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்ல. அப்படின்னு பார்க்குறா. ஏன்னா உன் ஃப்ரெண்டு மாதிரியே ரியாக்ட் கொடுக்குற, அவளை மாதிரிலாம் ஆகிடாத, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாரா. சரி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க. அதுவா, அது வேறு கதைமா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நானும் கரெக்ட் பண்ண பார்த்தா மூஞ்சி கொட்டு கூட பேச மாட்டேங்கிறா. அது சரி, நான் தான் சொல்லிட்டேன்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியான்னு, அதனால யார்ட்டையும் சொல்லாத, உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னை எந்த அளவுக்கு அவளுக்கு பிடிக்கும்னு இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ என்னை மன்னிச்சிக்கோ, அவளை பத்திரமா பார்த்துக்க, நான் இல்லாதப்போ இருக்கப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓகே சார், ஆனால் அவளுக்கு எப்படி சார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்க. அப்படி குத்துன்னா பாரு, ஆளாளுக்கு இதே கேட்குறீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவளும் அங்கேருந்து சிரிச்சுட்டு ஓடிடுறா. அப்போ ஜாக்கு, சார் இந்த பொண்ணுக்கு என்ன தைரியம் பாருங்கள், கடத்தி வச்சுருக்கோம், அடித்து வச்சுருந்தோம், மயக்க மருந்து கொடுத்து வச்சுருந்தோம், நம்மக்கிட்ட எந்திரிச்சு இப்படி பேசிட்டு சிரிச்சிட்டு போகிறா பயம் இல்லாமல் அப்படிங்க. அது அவளோட ஒரிஜினல் கேரக்டர், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. சார்
இருங்க, எல்லா கேரக்டரும் உங்களுக்கு பிடிச்சா நான் எங்கே போகிறது அப்படிங்கிறான். அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா அவன் படுனையில் இருக்கிற முடியை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளி, நீயா போயிட்டு முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை எவங்கிட்டக்குன்னு கண்டுபிடின்னு துரத்தி விட, அவனும் போகிறேன் அப்படின்ட்டு போவான். ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. நீங்கள் சாரா பார்த்ததுக்கப்புறம் தான் அப்படியே நிம்மதியாகவே இருக்குது. ஸோ அவள் கேன்டீனில் போய் உட்காந்துருப்பா. ஜிமினும் மேலே வந்துட்டு, உன் ஃப்ரெண்டை கேன்டீனில் பார்த்த மாதிரி இருக்குது, பாத்தியா அப்படின்னு கேட்பாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல குடுகுடுன்னு நினச்சி ஓடிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு, எங்கே போனேன், நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுவா, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, வெளில போயிருந்தேன், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இவர் தூரத்துலேருந்து பார்த்து சிரிச்சுட்டே, இந்த சிரிப்புக்கு என்ன வேணால் பண்ணலாம் போலையே, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போது இப்படியே ஒரு 2 மந்த் ஆகிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜாக்கு அந்த ஃபைல் வச்சுருப்பான்ல டாக்குமெண்ட்டு, அவனை கண்டே பிடிச்சிட்றான். அவன் சும்மா பேருக்கெல்லாம் இது கிடையாது, நிஜமாகவே செம்ம டேலண்ட் இருக்குது. ஜிமின் கிட்ட ஹம்பிளாக நடந்துக்குவான், ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஹம்பிளாக இருப்பான். மற்றபடி அவன் நல்ல ஒரு பெரிய ஆள், நல்ல ஒரு ஜீனியஸும் கூட. ஆனால் என்ன, கொஞ்சம் பேசுகிறதான் கிராக்கு மாதிரி பேசுவான், மற்றபடி செம்ம ஜீனியஸு. ஸோ இப்படியே தான் அவன் அப்படியே கண்டுபிடிச்சி, சார் கீழே வாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே போவார். உள்ளே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போனதுமே அங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட தான் அந்த டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, இவனை எத்தனை நாள் தேடிட்டுக்கோம், உன்கிட்ட எப்படிடா இந்த டாக்குமெண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்க, சார் அது வந்தது நான் கொடுக்க தான் வந்தேன், என்கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக கான்டாக்ட் பண்ண முடியல, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன், அதனால் என்னால் அவனை கான்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவனுக்கு நான் கால் பண்ணால் என்னன்னே தெரியல சார், அவன் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறான். அப்போது ஜாக் வந்துட்டு, உயிரோட இருந்தால் தானே அப்படிம்பானா. என்ன சொல்கிறீங்கன்னு இவன் கேட்க, அவனால் ஒரு காரியம் ஆகலை, கொண்டுட்டேன், சரி உன்னாலேயாவது ஒரு காரியம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறாரு. அதை வாங்கி அப்படியே ஒரு டேபிளில் வச்சுட்டு, உள்ளே கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிளில் வச்சுட்டு, கட்டி போட வேணாம் அப்படின்னு சொல்ல, சார் என்னை எது கட்டி போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜாக் வந்துட்டு, அவர் நல்ல மூடில் இருக்கார், அவர் ரொம்ப கைண்டான பர்சன், ரொம்ப ஸ்வீட்டான பர்சனும் கூட இல்லையா சார் அப்படின்னு கேட்க, ஆமாப்பா நான் ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் பர்சன், என் ஆள் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கூலிங் கிளாஸை போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிற்க. அப்போது ஜாக் வந்துட்டு, என்ன சார் ஃபோட்டோக்கு இது எடுக்கணுமா, போஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, போடா ஃபீல் பண்ண விடுறானா பாரு, அவனை கட்டி போடு அப்படிங்கிறாரு. அவனும் பார்த்திங்கன்னா அவனை போயிட்டு கட்டி போட்டுட்ருக்க. இப்போ டக்குன்னு மேலே ஏதோ சத்தம் கேட்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சாரா தான் கீழே வந்துட்டுருப்பா. இங்கே என்ன பண்ணுற, உனக்கு இந்த இடம் தெரியும்னு சொல்லிட்டு அக்சஸ் கொடுத்தது தப்பாக போச்சு, பொருளுக்கு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேட்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, விட்ரா ஏதாவது சொல்ல தான் வந்திருப்பா, என்ன அப்படின்னு கேட்க, சார் அது இந்த பாருங்கள், நீங்கள் சொன்ன டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன், அதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கா. ஸோ மாஃபியா வேலைக்கு அவளே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். அவளும் பார்த்திங்கன்னா இது த்ரில்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேலை சொல்லப்போனால். அப்போது நீயும் சேர்ந்து இவர் கூட மாஃபியா வேலைக்கு ஆளாயிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு இது பிடிச்சிருக்கு, பண்ணுறேன், உனக்கு என்ன அப்படின்னு ஜாக்கு கேட்க, ஒன்றும் இல்லைப்பா நீ பண்ணு உன் விருப்பம் அப்படிம்பானா. அப்போ சாரா பார்த்தீங்கன்னா, அது என்ன, நான் என்ன இப்போ அவன்கிட்ட பெர்மிஷனாக கேட்டேன், கொஞ்சம் அப்படியே வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு சண்டையே தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்க. ஜிமினோ சத்தம் போடாதீங்க, தலை வலிக்குது அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் ஃபைலு எல்லாமே பார்த்துட்டேன், அப்புறம் இதுக்கு மேலே இவனை பிடிக்கிறதெல்லாம் ஏதோ இந்த அடியாலை வச்சு பிடிச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு ஜாக காட்டா, ஏதோ நான் அடியாளா, நான் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சாரா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, ஜீனியஸா, சரி அடியாள் ஜீனியஸ் கிட்ட சொல்லி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல. ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது, இவங்க 2 பேர் சண்டை போடுறத பார்த்தா. அப்போ அவள் போகலான்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பும்போது அந்த பக்கம் சத்தம் திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா அவளுக்கு செம்ம ஷாக்கு, இவன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்க. ஜிமின் அப்படியே அவளை பார்த்துட்டு, உனக்கு இவனை தெரியுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவள் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் சொன்னீங்கல்ல வைன் டைரி படித்தேன்னு, அந்த டைரியில் இருக்கிற ஆளே இவன் தான், இவன் இல்லைனா எனக்கு வைனை யாருன்னே தெரிஞ்சிருக்காது, இவன் தான் சார், இவனை இன்னமும் உயிரோடு வச்சுருக்கீங்க, அவனை நான் அன்றைக்கே கொண்டு இருப்பேன், ஆனால் போலீஸ் கேஸ் ஆயிருமேன்னு பயந்துட்டுருந்தேன், இப்போ என்ன பண்ணுறது, இவன் எதுக்கு இங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறா. இதை கேட்ட உடனே இவருக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன சொன்ன, அவனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தான், அவள் எவ்வளோ பயந்துட்டா தெரியுமா, இவனை அன்றைக்கே நான்
ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு ஷாக்கு கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஷாக்கெல்லாம் அடிச்சதுக்கு இவன் 6 மாதம் எந்திரிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஜாக் பார்த்தீங்கன்னா, சார் இவ தான் சார் இந்த ஃபைல் நமக்கு கிடைக்கிறதுக்கு லேட் பண்ணின ஆளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அப்படிங்கிறாரு. இவளை போட்டு தள்ளுங்க அப்படிங்கிறான். அப்போது சாராக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. ஏய் என்ன அப்படின்னு மிரட்டுறா. ஜிமினோ சத்தம் போடாதீங்க அப்படின்னா இவன் மைண்ட் தப்பாக நடந்துக்கிட்டானான்னு மறுபடியும் கேட்க, எத்தனை தடவை சொல்லுவேன் இந்த பைத்தியக்காரன் தான் இவன் தான் இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வயதுலேயே போட்டு மிதின்னு மிதிக்கிறா. அவ்வளோ வெறியாகுது அவளுக்கு. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா, சாரா நீ கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வா அப்படின்னு சொல்ல அவளும் தள்ளிக்கிறா. அப்போது ஜிமின் வந்துட்டு, ஏய் நீ வயன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்க, யார் அது அப்படின்னு கேட்பானா. அப்போது ஃபோட்டோ காட்ட, இந்த பொண்ணா அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்த செகண்டுக்கு, நானா சொன்னேன்ல நான் ரொம்ப கைண்டு, நான் ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்தீங்கன்னா டபார்னு ஷூட் பண்ணிடுறாரு. சாரா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறா. அப்போ ஜாக் தான் இருக்குன்னு பயந்துருப்பான். அப்போது ஜிமினும் சாராவை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி கொலை பண்ணதெல்லாம் நீ பார்த்துருக்க மாட்டேல்ல, பயந்துட்டியா, சாரி அப்படிங்கிறாரு. அப்போ சார் நான் இந்த மாதிரி கொலை பண்ணதை பார்த்ததே இல்லை, இன்னொருக்கா அவனை சுடுங்க, எனக்கு வெறி தீர வரைக்கும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ வெறியா இருக்கே என்ன அப்படின்னு கேட்குறாரு. பின்ன அன்னைக்கு மட்டும் இந்த கன் என் கையில் இருந்திருந்தா அன்றைக்கே அவனுக்கு சங்கு ஊற்றிருப்பேன் அப்படிம்பாலா. கன் அப்படியே அவள் கையில் கொடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அவளுக்கு சுடவே தெரியல. அவன் செத்து போயிட்டான் தான். பட் இருந்தாலும் பக்கத்தில் சுட பக்கத்தில் நிற்குது பார்த்தீங்கன்னா ஜாக்கு. அவன் காலுக்கிட்டே போயிட்டுருக்குது குண்டெல்லாம். அவன் கற்றுன்னு கத்திட்டு அந்த பக்கம் ஓடிட்டுருக்கிறான். ஸோ இப்போது இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணியிருக்க பார்த்து ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. இவளும், சார் என்ன சார் பக்கத்தில் நின்று கூட என்னால் கரெக்டாக சுட முடியல அப்படின்னு சொல்ல, ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே அவள் கையை பிடிச்சி இப்படி ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. அவளும் வந்துட்டு இப்படியான்னு கேட்க, அவள் பின்னாடி நின்று அவளோட கையை பிடிச்சி கரெக்டாக ஷூட் பண்ணக்கு இப்போ ட்ரிகர் அழுத்துன்னு சொல்ல, அழுத்துவா கரெக்டாக அவன் நெத்தியிலே போய் படுது. ஸோ செத்து போயிட்டானா. பட் இருந்தாலும் 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவனை வச்சு. ஸோ அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா அவள் ஷூட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாளா. அப்படியே அவள் கையிலேருந்து இவர் கை எடுக்கும்போது அவளும், சார் ஷூட் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சிரிக்கிறா. அப்போ இவரும் அப்படியே மெதுவாக கையெடுத்துட்டு, அண்ணான்னு கூப்பிடு, சார்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்படிம்பாலா, அண்ணான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலைமுடி அப்படியே கோதி விட்டுட்டு, வா மேலே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கு, அண்ணாவா, ஐயோ அப்போ எனக்கு ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லுவானா. அவள் அப்படியே ஜாக்கிட்ட வந்து, என்ன கரெக்ட் பண்ண தானே ட்ரை பண்ணுற, சைட் அடிக்கிறியா அப்படிங்கிறா. ஆமாம் இல்லைங்கிற மாதிரி தலையாட்ட, ஏன்னா கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிறா. ஆத்தாடி இங்கே பாரு, உன் சவகாசமே எனக்கு வேண்டாம், நான் ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்துக்கிறேன். வயனோட ஃப்ரெண்டு இன்னசென்ட்டாக இருப்பா அப்படின்னு நினச்சி தான் உன்னை எனக்கு பிடிச்சிது. ஆனால் நீ இப்படி என் பாஸை விட மோசமாக இருப்பேன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் வேறு பிள்ளையை பார்த்துக்கிறேன் சாமி அப்படின்ட்டு கையெழுத்து கும்பிட. அவளும் அந்த பயம் இருக்கணும், என் அண்ணா கிட்ட சொல்லி வச்சிருவேன் அப்படின்ட்டு போயிட்டுருக்கா. ஸோ ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா சாரா இவ்வளோ போல்டாக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போது அப்படியே தான் இவனும் வரும்போது அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து மேலே டேபிளில் வச்சுட்டு போயிடுறான். ஜிமினும் வந்துட்டு ஒரு மாதிரி அவனை கொண்டு இருப்பார்ல, அங்கே வந்துட்டு போயிட்டு ஒரு மாதிரி ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அவரோட டேபிளில் ஃபைல் வைக்க வரும்போது இந்த ஃபைலை பார்த்துட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, இதுவும் முடிக்கணுமோன்னு சொல்லிட்டு எடுத்து உங்கள் டேபிளில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜிமின் வருவார். வெளியே வரும்போது அந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்குறீங்க, இது எதுக்கு நீ எடுத்தா அப்படின்பாரா. இல்லை இதுவும் முடிக்கிற ஃபைலாக இருக்குமோ நினச்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் அதை வச்சுட்டு, சார் அப்படின்னு கூப்பிட, சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லை அது என்ன ஃபைலு அப்படின்னு கேட்க, பார்க்கணும் நானும் இனிமேல் தான், அது முக்கியமான ஃபைலு, இந்த டாக்குமெண்ட்டை தேடி தான் நான் 6-7 மாதமாக 1 வருஷத்துக்கு மேலே அழிஞ்சேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, அதில் எதுக்கு சார் என்னோடய ஃபோட்டோ அம்மாவோட ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க, வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அதை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட அம்மாவோட ஃபோட்டோ, உங்களோட மொத்த டீட்டெயிலும் அதில் இருக்குது. அவருக்குன்னா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அதுவா, அட இது வேறு ஒன்றும் இல்லை வயன், இது நான் தேடின ஃபைல் கிடையாது, இது ஸ்டாஃபோட டீட்டெயில், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிடறாரு. நீங்களும் ஓகே அப்படின்ட்டு போயிடுவீங்க. அப்போது அவர் அப்படியே டக்குன்னு அதை பார்த்துட்டு மொபைல் எடுத்துகிட்டு வெளில போகிறாரு. வெளில போயிட்டு அப்படியே கால் பண்ணி ஜாக்க வர சொல்ல அவனும் வர. 2 பேரும் கீழே அண்டர் கிரவுண்டில் போயிட்டு, அந்த ஃபைல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்க, சார் இது இவங்க தான் அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, அந்த ஃபைலில் இருக்கிற ஆளை கண்டுபிடிச்சி கொடுத்தா நமக்கு க்ரோர் கணக்குக்கு மேலே கிடைக்கும், மேபி சம்டைம்ஸ் மில்லியன் கூட, முடிச்சிட்டோன்னா மில்லியன், கண்டுபிடிச்சி கொடுத்தோன்னா க்ரோர் அப்படின்னு சொல்ல,
என்னடா சொல்கிற? அதில் இருக்கிறது வயனோட ஃபோட்டோடா அப்படிங்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, வயனா அப்படின்னு கேட்குறான். அந்த ஃபைலை காட்ட அவனுக்கே ஷாக்காக இருக்குது. எதுக்காக சார் இந்த பொண்ணை கொண்டா அவ்வளோ பணம் நமக்கு தருவாங்க அப்படின்னு கேட்க, தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு நீ கரெக்டாக அவளோட டீட்டெயிலை கலெக்ட் பண்ணியா அப்படின்னு கேட்கவும், கரெக்டாக தான் சார் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்னடா, அவளை சொல்லப்போனால் அவங்களுக்கு வீடு கூட சொந்தமாக இல்லையே, வாடகை வீட்டில் தானே இருக்காங்க, எதுக்காக அவளை கொல்லணும், அவளை கொண்டா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ சாராவை கூப்பிட்டு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ண அவளுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. எவன் கேட்குறா. இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு ஹோபி, அவர் ஒரு மாஃபியா, அவர்கிட்டேருந்து வந்திருக்கோம். ஸோ இவர் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுன்னு சொல்ல, சாரா வந்துட்டு யார், அவன் தான் கொடுத்தானா, அவனை கொல்ற பாரு அப்படிங்கிறா. ஏய், அவனுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க, ஹோபின்னு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவளை ஃபோனை வாங்கிட்டு ஹோபின்னு டைப் பண்ணி கால் பண்ண. அந்த பக்கம் ஹோபி தான் பேசுகிறாரு. இவளை பார்த்தீங்கன்னா, நான் ஜிமினோட தங்கச்சி பேசுகிறேன், அப்புறம் என் ஃப்ரெண்டை கொல்ல சொல்லி யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு கேட்க, ஜிமின் அப்படியே அவளை பார்க்குறாரு. அவளும் ஒரு மாதிரி டெரராக மூஞ்சி வச்சுட்டு இருக்கா. அந்த பக்கம் ஹோபி, ஜிமினுக்கு தங்கச்சியா, ஃப்ரெண்டை கொல்றதா, யார் நீ, அவன் ஃபோனில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஜிமினை ஃபோனை வாங்கிட்டு லூசாடி, அவன்கிட்ட இப்படி சொன்னால் புரியுமா அப்படின்ட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. அப்போது அந்த பக்கம் ஹோபியோ, என்னடா மச்சான் திடீர்னு புதுசாக தங்கச்சியெல்லாம் முளைச்சிருக்காங்க, தங்கச்சிக்கு ஃப்ரெண்டெல்லாம் என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்க, அது வேறு விஷயம், அப்புறம் சொல்கிறேன். சரி, அந்த ஒரு ஃபோட்டோ அன்றைக்கி எனக்கு அனுப்புனால ஒரு டாக்குமெண்ட்டு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதை கூட மிஸ் பண்ணிட்டோமே, தேடிட்டு இருந்தோம்ல, அதுதான், அது உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்க, அது ஒரு ஆள் கொடுத்தான், இன்னும் நீ அதை முடிக்கவே இல்லைல்ல, எனக்கு பேமெண்ட்டு பெண்டிங்கில் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. சரி ஓகே, ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கவும், அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ கண்டுபிடிச்சி உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் மேலே வந்துடுவார். ஸோ மேலே வந்துட்டு ஃபோனை வந்து உங்கள் டேபிளில் வச்சுட்டு, உனக்கு எதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்க, இவ்வளோ டென்ஷன்லேயும் கொஞ்சம் ரொமான்ஸ் தேவைப்படும் போல வரைக்கும் அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருக்கா. நீங்கள் இங்கே பாருங்கள், எனக்கெல்லாம் டவுட்டே இல்லை, நீங்கள் போங்க அந்த பக்கம், எப்போ பார்த்தாலும் வந்து கண்ணத்தில் மூஞ்சி வச்சு உரசுறீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் நல்லா இல்லையா அப்படிங்கிறாரு. இல்லையே நல்லா இல்லையே அப்படின்னு சொல்ல, நல்லா இல்லாமல் தான் கொழுக்கட்டைன்னு டைரி ஃபுல்லாக எழுதிக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்படின்ட்டு ஷாக்காக பார்க்குறீங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக டைரி படிச்சிருப்பாரு. நீங்கள் சாராக்கு எப்படி எழுதிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஜிவனை பற்றி எழுதிக்கிறீங்க. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்தேன் அப்படி இப்படின்னு எழுதி கடைசியாக நல்லா கொழுக்கட்டை மாதிரி இருக்காருன்னு எழுதி வச்சுருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நல்லா பாலில் போட்ட குலோப் ஜாமுன் மாதிரி இருக்காரு நல்லா எழுதி வச்சுருக்கா. பாலில் போட்ட குலோப் ஜாமுனா நான் கொழுக்கட்டையா அப்படின்னு கேட்க, அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சிரிச்சுட்டே, உன்னை பற்றி எல்லாமே தெரியும் ஓகேவா, நீ மனசுக்குள்ளே தான் நினச்சா கூட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அடிச்சுட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். ஃபோனை மறந்துடுறாரு. நீங்கள் என்னது எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போது அவரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் பாப்பப் சவுண்டு வர, என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, இதேடா எதுக்கு இவரோட ஃபோனுக்கு இது வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஜிமின் வந்துட்டு வெளில போயிருப்பார். பாக்கெட்டில் கை வச்சு பார்த்தா ஃபோன் இல்லை, அங்கே விட்டு வந்துட்டனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வருவார். அப்போ நீங்கள் உட்காந்துருப்பீங்களா, வைன் ஃபோன் எடு அப்படின்னு சொல்ல, ஃபோன் எடுத்து பின்னாடி மறைச்சி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏன் ஃபோனை கொடுறீ அப்படின்னு கேட்க, சார் நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படிம்பீங்களா. ஏய் விளாடாத, என்னாச்சு, உனக்கு வேணால் நல்லா காஸ்ட்லியாக வாங்கி தரேன், அதை கொடு அப்படிங்கிறாரு. ஐயா உங்கள் காசு யாருக்கு வேணும், உங்கள் காஸ்ட்லி யாருக்கு வேணும், ஃபோன் நான் தரமாட்டேன் அப்படிம்பீங்களா. ஏன் தரமாட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு பிடுங்கிடுவார். அவர் பிடுங்கிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், சார் நீங்கள் எப்படி சார் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி நீங்கள் என் அப்பாவை கண்டுபிடிச்சிங்க, அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கே தெரியாது, என் அப்பாவை எதுக்கு கண்டுபிடிச்சிங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் என் அப்பா கிட்டே போய் பொண்ணு கேட்க போகிறீங்களா, ப்ளீஸ் சார் அதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், எனக்கு அம்மா மட்டும்தானா, நம்ம தனியாக இருக்கோம், அதுவும் இல்லாமல் என் அப்பா கூட நாங்கள் பேசுறதில்ல, ஒரு சேஃப்டிக்காக நான் அவரை யூஸ் பண்ணிக்குவேன், அதுக்காக நீங்கள் அவர்கிட்டலாம் போய் கேட்க வேண்டாம் சரியா, எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெளிச்சிட்டு சொல்ல, அவருக்கு ஒரு பக்கம் இது உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாதா, இல்லை நீங்கள் அம்மா கிட்டே பேசுன்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்படுறதான்னு தெரியாமல் ஒரு மாதிரி மனசு குழம்பி போய் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. இப்போது இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட்டில் தான் ஜிமின் ஒரு பக்கம் அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துருக்க, சாரா ஒரு பக்கம் தலையில் கை வச்சு உட்காந்துருக்க, ஜாக் ஒரு பக்கம் கணத்தில் கை வச்சு உட்காந்துட்ருக்கான். அப்போது சாராவும், அண்ணா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறா. எனக்கே தெரியல,
அவளோட அப்பா எதுக்குடி அவனை கொல்லர்? ஐயோ, அதுவும் அவளையே கொல்லணும். எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாரா அந்த யோசிக்கிறா. அவளுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த பக்கம் ஜாக் பார்த்தீங்கன்னா அதுவா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பென்ட்ரைவை கொடுக்க, என்னடா இது இந்த நேரத்தில் என்ன பாட்டா அப்படின்னு கேட்குறாரு. சார், நான் என்னைக்கு உங்களுக்கு பாட்டெல்லாம் போட்டு ஆடி காட்டியிருக்கிறேன், பென்ட்ரைவ் போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போது ஓகேன்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ் போட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணேன். உங்களோட அம்மா பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்குது. என்னோட அம்மா தானே, அதே எதுக்குடா இதில் போட்டு காட்டிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்ல இவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா மட்டும் தான் இருப்பீங்க. அம்மா வந்துட்டு நார்மலாக ஒரு வேலைக்கு போகிறவங்க தான். இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ தானே தெரியும்ல அப்படிங்கிறாரு. இது ஊருக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலாக இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இதுக்கப்புறம் தான் பாருங்கள் அப்படின்னு சொல்ல உங்களோட அம்மாவோட ஐடென்டிட்டி எடுத்து பார்க்கும்போது உங்களோட அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட அம்மாவோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அதாவது இன்னுமே பார்த்திங்கன்னா என்ன தான் டெமோக்ரஸி வந்தாலும் கூட இந்த அரச குடும்பம் மன்னர் குடும்பம்னு இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களோட அம்மா பார்த்திங்கன்னா ஒரு குறுநில மன்னர் அந்த பாரம்பரியமாக வந்த ஒரு பொண்ணு. ஓகேவா? ஸோ அவங்க கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியாக அரண்மனையெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு லவ்க்காக வந்திருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களோட அப்பாவை பற்றி. அவர் ஜஸ்ட் அந்த பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பார். வீட்டுக்கு போயிட்டு மொத்த சொத்து என் பேரில் எழுதி வைக்க சொல்லுன்னுலாம் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக முடியாமல் ஏன்னா எதிர்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்காக போனால் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாக்கிட்டேருந்து உங்களை அப்படி தனியாக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ உங்களோட அப்பா உங்களே டார்ச்சர் பண்ணுறங்காட்டிக்கும் தனியாக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அப்பாவை பார்த்ததே இல்லை, யாருக்கும் தெரியாமல் தனியாக வச்சு அம்மா அவங்கள நல்லா வளர்த்துருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அரண்மனையே இருக்குது அவங்களுக்கு. ஆனால் உங்களுக்காக நார்மலாக கிடைக்கிற வேலை, காட்டு வேலை, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் வச்சு உங்களை வளர்த்துருப்பாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஜாக் கொண்டு வந்து கொடுக்குறான். ஜிமின் ஷாக்காக பார்க்க இங்கே சாராலாம், ஹே நிஜமாவே ஜீனியஸ் தாப்பா நீ அப்படிங்கிறா. அவன் அப்படியே காலர் தூக்கி விட்டுட்டு அதுதான். ஸோ இப்போது இந்த அரண்மனையில் ஒயினோட தாத்தா பாட்டி யாருமே இல்லை. இந்த அரண்மனை தனியாக பாதுகாவல் இருப்பாங்களோ, ஸோ வேலைக்காரங்க அவங்களால பராமரிக்கப்பட்டு வருது. என்னைக்காவது ஒரு நாள் பேத்தியோ இல்லை அதாவது உங்களோட அம்மாவோ இல்லை நீங்களோ யாராவது வந்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் அவர் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போனால் அவருக்கு ஒன்று அந்த மொத்த அரண்மனையும் கிடைக்கும், ஒன்று கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போய் அங்கே கொலை பண்ணிவிட்டு அதை மொத்தத்தையும் எடுத்துக்கிறது, ஒரு 2 பேர்த்தையும் தீர்த்து காட்டிட்டு அதை மொத்தத்தையும் எடுத்துக்கிறது. இல்லை அப்படின்னா உங்களை கொண்டுட்டு அதாவது இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த அரண்மனையை எடுத்துக்கிறது. ஸோ இதுதான் அவரோட பிளானு. குடிகாரனாலும் சும்மாலாம் கிடையாது, சரியான வில்லங்கம் பிடிச்ச ஆள். ஸோ ஜாக் இந்த மொத்த டீட்டெயிலையும் சொல்ல ஜிமின்குள்ளே அப்படியே செம்ம கடுப்பாகுது. மேலே ஒருத்தன் கையை வச்சதுக்கே கொண்டு இருப்பார். ஸோ இப்போது மொத்தமாக கொல்லணும்னு சொல்லும்போது அதுவும் உங்களோட அம்மானா உங்களுக்கு உயிர். தினமும் 10 தடவை ஃபோன் பேசிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினச்சா அவர் விடுவாரா? ஒன்றுமே இல்லை. அப்படியே ஹோபி கால் பண்ணி, ஹோபி அந்த கேஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடா நீ சொல்கிறது பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, பிரச்சனை வேறையா அப்படின்னு கேட்க சாரா ஃபோனை பிடிங்கி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதான் பிரச்சனை, எங்காவது அவனை தப்பிக்க வச்சேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறா. அப்போது ஹோபியோ அப்படியே ஃபோனை ஜிமின் கிட்ட கொடுக்க சொல்ல அவளுக்கு கொடுக்குறா. இவரும் என்ன அப்படின்னு கேட்க அந்த சைத்தானை எங்கேருந்து பிடிச்ச, ஃபோனை மட்டும் அவட்ட கொடுக்காத, நசங்குது அப்படிம்பாரா. இவரை சிரிச்சிட்டு அவனை முதல்ல கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்ல இவ்வளோ பண்ணுறானா, நான் பார்த்துக்கிறேன் மச்சான் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாவை ஹாபி அப்படியே பேசி மைண்ட் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போது அப்படியே தான் ஜிமினோ அந்த அண்டர் கிரவுண்டில் அப்படியே இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அங்கே உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அப்போ உங்களோட அப்பா அந்த பக்கம் இருக்க நீங்கள் வந்துட்டு அவரை பார்க்க முடியல. நீங்கள் ஒரு ஓரமாக வந்துட்டு நிற்கிறீங்க. உங்களோட அப்பாவை பார்த்தீங்கன்னா தனியாக மறைச்சி வச்சுட்டு, உன் பொண்ணு தானே அது, இவளை தானே கண்டுபிடிச்சி தர சொன்னேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்புறம் இவளோட அம்மா என் ஒய்ஃபு அப்படின்னு கேட்கவும், அதுவா சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம், ஆனால் எவ்வளோ பணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க ஹோபி ஒரு பக்கம் கேட்குறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா பணம் நான் செட்டில் பண்ணுறேன், அந்த உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவனோட கையில் பார்த்தீங்கன்னா காசெல்லாம் கிடையாது, குடிகாரன். ஸோ அரண்மனையிலேருந்து காசு வச்சுன்னா அரண்மனையை எடுத்துகிட்டு அதுலேருந்து வர பாதி காசை இவங்களுக்கு கொடுக்கலாம், கொஞ்சம் கொடுக்கலாம், ஆளுக்கு கொஞ்சமாக கொடுக்கலாம், பாதியில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்களா. இவனும் நம்பி வெளியே போவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு ஸ்டாஃப் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. லைக் ஜாக் தான். ஒயன் மேலே போங்க, வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிங்க புலம்புறீங்க. புதுசாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு மேலே போங்க வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியான லூசு பிடிச்ச கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மில் திட்டிகிட்டே போகிறீங்க. அவருக்கு காதெல்லாம் கேட்குது. சிரிச்சுட்டே ஆ போப்பா போய் நில்லுங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்ல, என்னையே சென்டருக்கு போக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது சாரா பார்த்தீங்கன்னா அண்ணன் நான் அப்படின்பா. ஹோபி ஷாக்கா அவளை பார்க்க, என்ன பார்க்குற அப்படின்னு மிரட்டுறா. அப்போது ஜிமினும் ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் முன்னாடி நிற்க வச்சு அவனை பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிடறாங்க உங்களோட அப்பாவை. ஸோ அப்படியே கட்டி வச்சிட, எதுக்குடா என்ன கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதிர. அப்போது சாரா வந்துட்டு என் ஃப்ரெண்டை நீ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க, இத்தனை நாளாக அவளை நீ கொல்றதுக்காக தேடி இருக்க, உன்னை நான் சும்மா விடுவேன்னு நினச்சியா? அவள் மேலே கை வச்சாலே எங்கள் 2 பேத்துக்கும் பிடிக்காது, அவளை கொல்லற அளவுக்கு உனக்கு தோணிடுச்சுல, அவ்வளோ துணிச்சல் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்க, நீங்கள் 2 பேரும் யாருன்னு அவன் கேட்குறான். அப்போது சாரா பார்த்தீங்கன்னா நான் அவளோட ஃப்ரெண்டு, இது என்னோட அண்ணா, அதாவது ஒயினோட அண்ணா. நீ என்ன அப்படின்னு கேட்க, புருஷன் சொல்லுடி அப்படிங்கிறாரு பின்னாடி இருந்துட்டு. ஒயினோட புருஷன் உங்களுக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாளா. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்க்க, அப்போது சாராவும் ஓகே 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 அண்ணா கரெக்டாக வச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்க, ஜிமின் பின்னாடி நின்றுக்கிட்டு அவளோட கையை கரெக்டாக சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி உனக்கு அவனை எங்கே சுடணும்னு கேட்க, அவன் வாயில் சுடணும் அப்படின்பா. அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி பார்க்க, அவன் வாய் தானே ஒயனை கொல்றதுக்கு ஆள் வேணும்னு சொல்லி உன்கிட்ட பேசிச்சு, அதுக்கு தான் வாயில் முதல்ல சுடணும் அப்படின்னு சொல்ல அவன் கதறிட்டு இருக்கான். அப்போ ஜிமினும் அப்படி கரெக்டாக அவன் வாய்க்கு நேராக பாயிண்ட் பண்ணி அவள் கையை பிடிச்சிக்க பின்னாடி இருந்து அவளும் வந்துட்டு அழுத்துவா அப்படின்னு கேட்க, ஜிமின் கையை எடுத்துடுறாரு. அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ரிகர் அழுத்த கரெக்டாக ஷூட் பண்ணிடுவா. ஜாக் தான் விறுக்கு விறுக்குன்னு பயந்துக்கிறான். அவனுக்கு இந்த கன் ஷாட்டு சத்தம் கேட்டால் பயம். இப்போது அப்படியே சுட்டு முடிச்சதுக்கப்புறமா அண்ணா இந்தா அப்படின்னு கொடுக்க, ஜிமினும் வாங்கிட்டு அப்படியே திருப்ப செத்து போயிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 பேர் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஜாக்கும் ஹோபினா டே 2 பேர் என்னடா லூஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹோபி கேட்க, அது ஏன் சார் கேட்குறீங்க, இந்த அரை பைத்தியம் வந்ததுலேருந்து ஜிமின் சார் இப்படி தான். அப்புறம் மேலே ஒரு முழு பைத்தியம் இருக்குது, அது சரியான இன்னசென்ட்டு, அதுக்காக தான் இப்படி 2 பேர்த்த போட்டு தள்ளிட்டாங்க, ஆனால் அதுக்கு அது கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேலே பார்த்தீங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு பூனைக்குட்டி வீடியோ பார்த்துட்டு அப்படியே அதுக்கு லைக் போட்டுட்டு அந்த பூனைக்குட்டி மியான்னு கத்துச்சுன்னா நீங்களும் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மேலே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, கீழே ஒரு கொலையே நடந்துட்டு இருக்குது. ஃபைனலாக வழக்கம் போல் ஜிமின்ட்டு கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஜாக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாடியை வந்துட்டு டெட் பாடி ஆகிடுச்சு. கிளியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொண்டுட்டு போயிடுறான். இப்போது ஜிமின் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை கூப்பிட, நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் போகிறாங்க. அதாவது ஜாக் ஃபஸ்ட்டே அந்த பாடியை கிளியர் பண்ணதுக்கு வேறு ஒரு சப்வே வழியாக போயிருப்பாங்க. நிறையா சீக்ரெட் பார்த்துருக்கு. ஸோ கொண்டு போயிருப்பான். சீக்ரெட் பார்த்துனா எதுக்கு, அங்கேயே பார்த்திங்கன்னா எரிக்கிற மிஷின் வச்சுருக்காங்க, எரித்து சாம்பல் ஆக்கிடுவாங்க. ஸோ தனியாக புதைக்கிறது மாட்டிக்கிறதெல்லாம் இல்லை, அதுக்குள்ளேயே எரித்து சாம்பல் தான். அப்போது ஜிமின் பார்த்திங்கன்னா மேலே போயிடுவார். அண்ட் பின்னாடி சாரா வரும்போது ஹோபி ஏய் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு கேட்குறா. நீ தானே என்கிட்ட ஃபோனில் திமிரா பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படி தான் பேசுவேன் என்ன அப்படின்னு சொல்லுவாளா. நீ ஏன் பேசுகிற நான் கேட்கவே இல்லையே அப்படிங்கிறாரு. நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன், ஏன்னா நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க அவளோட கையை பிடிச்சி அப்படியே இழுக்கா. அவள் பார்த்தீங்கன்னா ஹோபியோட மேலே வந்துட்டு பம்ப் ஆகிட்டு விழுகிறா. அப்போ இவரும் அப்படியே அவளை பார்த்துட்டே இருக்கா. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாளா. ஒன்றும் இல்லை, பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஹோ இந்த அளவுக்கு தோணிடுச்சா உனக்கு, என் அண்ணா கிட்ட சொல்லிவிட வேண்டாம் அப்படின்னு மிரட்ட, அவரும் சொல்லு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன நீ பயப்பட மாட்டேங்கிற, ஜாக்கெல்லாம் நான் இப்படி சொன்னால் பயந்துக்குவா தெரியுமா, அண்ணா கிட்ட சொல்கிறேன்னா நீ ஏன் பயப்படல அப்படின்னு கேட்குறா. அப்போது அவரும் அவன் என் ஃப்ரெண்டுடி, நான் ஏன் பயப்படணும், கல்யாணம் பண்ணிக்கலாமா இப்போவே அப்படின்னு கேட்க, விடு எனக்கு கை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஓட பார்க்க அவர் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு லைட்டாக கண்ணடிச்சு அப்படியே காற்றுலேயே கிஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இது பண்ணிக்க. அவளுக்கு வெக்கமும் வருது, கோவமும் வருது, பயமும் ஆகுது, ஒரு மாதிரி ஓடிடுறா. ஸோ ஹோபி அப்படியே பரவாயில்ல கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம்
ஈஸி தான் போலயே வெக்கலாப்படுறா அப்படின்ட்டு பின்னாடி போயிட்டுருக்காரு. ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே உட்காந்து பூனைக்குட்டி சத்தம் கேட்டுருக்கோம்ல. ஸோ பூனைக்குட்டி வீடியோ பார்த்துட்டு ஜிமின் டோர் ஓப்பன் பண்ண பூனைக்குட்டி சத்தம் கேட்குது. அவர் மொத்தமாக தேடுறாரு, எங்கடா இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்க்குள்ளே மேலே எப்படிடா பூனை வந்துச்சுன்னு. பார்த்தா நீங்கள் தான் வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜிமினாட்டி மேலே வந்துட்டு நீ தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் தான். பூனைக்குட்டி அழகாக இருக்குது பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்க. அவர் என் முன்னாடி ஒரு பூனைக்குட்டி அழகாக தான் இருக்குது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டால் பதிலாக சொல்ல மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மாதிரி உங்களை பார்த்து கேட்க, நீங்கள் நான்லாம் சொல்ல மாட்டேன், இந்த பூனைக்குட்டி வாயை திறக்காது, இந்த பூனைக்குட்டியோட அம்மா கிட்ட கேளுங்க, அவங்க ஓகே சொன்னால் பூனைக்குட்டி கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஏன்னா அந்த அளவுக்கு கைண்டாக நடந்துக்கிறாரு உங்ககிட்ட. ஸோ அவரும் அப்போது பேசிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்க, இல்லை இல்லை ஃபோனில் சொல்லாதீங்க அம்மா பயப்படுவாங்க, நம்ம நேரில் போய் பேசலாமா அப்படின்னு கேட்க, சரி போகலாமே அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாரு. லைக் நீங்கள் சாரா ஹூபி ஜாக்கு ஜிமின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறீங்க ஒரே காரில். ஸோ சடனாக போயிட்டு உங்கள் வீட்டு முன்னாடி நார்மலான ஒரு குடிசை வீடு தான், போயிட்டு கார் நிற்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. கார் பார்த்தா லக்ஸரியஸ்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து பார்க்க உங்களோட அம்மா உள்ளப்பாவும் அப்போ தான் குக் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த அடுப்பு ஊதி ஊதி சமைப்போம்ல அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்துட்டு, மா உனக்கு நான் பணம் அனுப்புனதெல்லாம் நல்லா இருக்குது தானே, அடுப்பு கூட வாங்காமல் என்னமா பண்ணிட்டு இருக்கிற, காசெல்லாம் என்னமா பண்ண அப்படின்னு கேட்க, உன் கல்யாணத்துக்கு வேணும் இல்லடி சேர்த்து வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிமின்க்கு எல்லாத்துக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பிள்ளைக்காக சேர்த்து வைக்கணும்னு நினச்சிட்டு இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு, ஆண்டி உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் எதுவும் சேர்த்து வைக்க வேணாம், உங்கள் பிள்ளை சம்பளத்தெல்லாம் நீங்கள் நல்லபடியாக உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஏய் டேய் சொல்லுடா, அடியே சாரா சொல்லுடி நான் யாருன்னு, நானே எப்படி சொல்லிக்கிறது அப்படின்னு ஜிமின் சொல்ல, அதுவா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு, ஆண்டி நான் தான் என்னோட ஃப்ரெண்டு சாரா அப்படிங்க, என்னை பற்றி சொல்லிட்டின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, ஹோபிக்கெல்லாம் சிரிப்பாக இருக்குது, அவசரப்படாதடா அப்படின்னு சொல்லுவார். அப்போது சரிம்மா அப்படின்னு சொல்ல, இவர் என்னோடய அண்ணா பேர் ஜிமின், இவர் தான் உங்கள் பொண்ணு வேலை செய்கிற கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்ல, வாங்க தம்பிங்கிறாங்க. வந்துட்டேலங்கிறாரு ஜிமினும். ஸோ நீங்களும் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்க, சாரா பார்த்தீங்கன்னா என் அண்ணாவுக்கு உங்கள் பொண்ணை நாங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், கட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறா. சடனாக இப்படி கேட்கவும் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திருத்துன்னு முழிச்சிட்டு, நீயே சின்ன பொண்ணாக இருக்கடா, நீ வந்து பொண்ணு கேட்குறியா அப்படின்னு கேட்க, அப்போ டக்குன்னு ஹோபி பார்த்தீங்கன்னா சாரா விழுத்து கட்டி பிடிச்ச மாதிரி ஏதாவது தோலில் சேர்த்து அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு தோல் மேலே கை போட்டுட்டு, யார் சொன்னா அவ சின்ன பொண்ணுன்னு, இவன் என்னோடய ஒய்ஃபு, நான் இவனோட ஹஸ்பண்டு, ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து பொண்ணு கேட்குறோம், என் ஃப்ரெண்டு இவன் அப்படின்னு சொல்ல, அப்போது சாரா பார்க்கணுமே, இதப்படா அப்படின்னு பார்க்குறா. அவரும் கண்ணடிக்கா, ஆமாம் இவர் என்னோடய ஹஸ்பண்டு, நான் இவரோட ஒய்ஃபு, இவர் என்னோடய அண்ணா, நீங்கள் உங்கள் பொண்ணை எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் அண்ணாவுக்கு கட்டி கொடுக்குறீங்களா ஆண்டி அப்படின்னு கேட்குறா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் ஒரு ஜீவன் ஜாக்குன்னு நின்றுட்டு அப்படியே பார்த்து கண் கலங்கிட்டு இருக்குது. சாரா ஜாக்கு எப்படி நான் எப்படியோ கோட்டை கட்டி வச்சுருந்தேனே, காத்திருந்தவ காதலியை நேற்று வந்தவன் கூட்டிகிட்டு போன கதையெல்லாம் இருக்குது என் வாழ்க்கை, என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் திரும்பி காரை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு சோகமாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யோசித்தாலுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் அங்கேயே எல்லோரும் இருந்திருப்பீங்க. அப்போது உங்களோட அம்மா கிட்ட வெளில போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமினும் ஹோபியும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வரும்போது நேராக அவங்க போகிற ரூட் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு பழக்கப்பட்டது, உங்களுக்கு அது தெரியல, உங்களுக்கு எங்கே போகிறோன்னே தெரியல. ஸோ அப்படி ஜிமின் கை பிடிச்சி உட்காந்துருக்க, சாராவும் ஹோபியும் உட்காந்துருக்காங்க. பின்னாடி உங்களோட அம்மா கூட ஜாக் தான் உட்காந்துருப்பான். எல்லோரும் கையை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. நான் மட்டும் இந்த ஆண்டி கைவாக பிடிக்கிறது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வண்டி ஓட்டுறான். ஸோ அவனை பார்த்திங்கன்னா அந்த இடியில் போகல, அது என்ன கீரா அது இருக்கும்ல, ஸோ அதில் அப்படியே கை வச்சுக்கிட்டு எக்கு தப்பாக இழுத்துட்டு இருக்க, ஜிமினோ ஒழுங்கா வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்ல, ஓட்டுறேன் சார் ஓட்டுறேன், வண்டி தானே ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். சாராக்கு பார்த்தீங்கன்னா ஹோபியை ஃபஸ்ட்டு பார்த்ததுமே பிடிச்சிருக்கும். அது இல்லாமல் வெக்கப்பட்டெல்லாம் போயிருப்பாள். இப்போ அப்படியே அவரோட ஷோல்டரில் சாஞ்சு உட்காந்துருப்பா. லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. சென்டர் சீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஜிமினும், நீங்கள் அப்படியே ஜிமின் கை பிடிச்சி உட்காந்துருக்க, இல்லை அவர் தான் அவங்க கை பிடிச்சி உட்காந்துருக்காரு. உங்களுக்கு ரொம்ப வெக்கம் அம்மா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, கை தாண்டி பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே தான் உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா, தம்பி எங்கே போகிறீங்க அப்படிங்க, சொல்கிறோம் போகலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அந்த அரண்மனைக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள்
ஏங்க இது உங்களோட வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்க, என்னோட வீடு இல்லை உன்னோட அரண்மனை அப்படிம்பாரா. வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களோட அம்மாவுக்கு தான் ஷாக்காக இருக்குது, இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க, நடந்த எல்லா விஷயத்தையும் ஹோபி வந்துட்டு அவங்களுக்கு சொல்ல, ஜாக்கும் அப்படியே சொல்கிறான். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மா அப்பாவை கடைசியாக பார்க்க கூட வரல நம்மன்னு சொல்லிட்டு கில்ட்டியாக வேற இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா பையன் இருந்தும் கூட இந்த அரண்மனையை என் பொண்ணு வாழ்ந்த வீடு, இது அவளுக்கு தான் சொந்தம், அவனுக்கு மற்ற சொத்தெல்லாம் எழுதி கொடுக்குறோம், இந்த அரண்மனை என் பொண்ணுக்கு தான் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து அவங்களோட கல்லறையில் போய்ட்டு அழுக. அவங்களோட அண்ணாலாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் அப்படியே தங்கச்சி வந்திருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. என்னதான் இவங்க ஓடி போயிருந்தாலும் கூட திரும்ப போயிருந்தாங்க அப்படின்னா எல்லோரும் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் இவங்க ஒரு இதில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைராக்கியத்தில் போகலை. அதனால எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க போல். இப்போ ஃபைனலாக எல்லாத்துக்கூடையும் உங்கள் ஃபேமிலி சேர்ந்தாச்சு. ஸோ ஜிமினும் சும்மா சொல்ல தேவையில்லை, அவர் ஒரு பெரிய மாஃபியா, அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காரு. இப்போ நீங்களும் ஒரு அரண்மனைக்கே சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிதான். ஆனால் அவங்களோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு கோவிலில் நடக்குது. அப்போது ஜாக்கு தான், சார் அந்த பொண்ணுக்கு ஒரு அரண்மனையே இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது, ஏன் சார் கஞ்சிக்காரனாட்ட இந்த போய் இந்த ஒரு சின்ன கோவிலில் அது ஒரு பந்தல் கூட போடாமல் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜிமினோ, நான் என்னடா பண்ணுறது, எல்லாவ அவளால் தான், கஞ்ச பாட்டு பாடுறாடா, பஞ்ச பாட்டு பாடுறா, கஞ்ச கறி அப்படின்னு சொல்லிட்டுருக்க. நீங்கள் தான் இல்லை கல்யாணத்துக்கெல்லாம் அவ்வளோ செலவு பண்ணக்கூடாது, நம்ம இப்படியே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிமினுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி தான் 2 பேருக்கு பார்த்தா கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக எல்லோரும் அந்த அரண்மனைக்குள்ளே, அதாவது உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த அரண்மனைக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணுவாங்கள்ல. ஸோ உங்களோட அம்மா, உங்களோட மாமாலாம் இருக்காங்கள்ல, ஸோ எல்லோரும் வந்துட்டு கூப்பிட்ருப்பாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட நேராக அங்கே தான் போகிறீங்க. அப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஆரத்தி எடுத்து அப்படியே உள்ளே அனுப்புகிறாங்க. 2 பேரும் உள்ளே போவீங்க. அப்போது பின்னாடி வந்துட்டு சாரா, ஹோபி, ஜாக்கெல்லாம் வர, சாராவே ஹோபியை ஸ்டாப் பண்ணி, அடுத்த ஜோடி நீங்கள் தானே, ஆரத்தி எடுத்து அனுப்புகிறேன், அடுத்து நீங்கள் தானே வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஆரத்தி எடுத்து அனுப்ப. சாராக்கெல்லாம் வைக்கும். ஹோபி பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா அடிச்சுட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போக. அப்போது ஜாக் மட்டும் நின்றுட்டுருக்கான். அப்போ உங்களோட அம்மா, இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட, இவங்களாவது என்னை கண்டுக்கிறாங்களே, எனக்கும் ஆரத்தி எடுப்பாங்க போலன்னு ஓடி போய் நிற்க, அந்த ஆரத்தி தட்டை கையில் கொடுத்து கொண்டு போய் ஊற்றிட்டு வா சாமின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவன் அந்த ஆரத்தி தட்டை அப்படியே வெளியே கொண்டு வந்து, நல்லா இருங்கடா எல்லாரும் நல்லா இருங்க, என்னை மட்டும் சிங்கிளாக வேடிக்கை பார்க்குறீங்களா, எனக்கு இந்த ஊரில் ஒரு நல்ல பிள்ளை கிடைக்காமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா ஆரத்தி அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே உள்ளே பார்த்தா நீங்கள், ஜிமின், சாரா, ஹோபி, அம்மா, அத்தை, மாமா, ஸோ எல்லோரும் இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா ஹாப்பியாக இருக்கிறதோட இந்த ஒன் ஷாட்டை ஹாப்பி நீங்கள் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு. டடா, பாய், சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா? அப்புறம் டியர், எங்காவது நான் பேசுறது உங்களுக்கு விட்டு கேட்டிருந்தாலோ இல்லை ஏதாவது வித்தியாசமாக இருந்திருந்தாலோ மன்னிச்சுக்குங்க. கொஞ்சம் மூக்கு அடிச்சுக்கிச்சு, அதனால தான் அப்படி பேசியிருப்பேன். ஸோ சாரி, என்னை மன்னிச்சு. ஓகே டியர், டடா, பாய்.